ரெக்கார்டிங் போட்டா பிள்ளைகள் இன்ஜெக்ட் பண்ணி பாருங்க. ரெக்கார்டிங் போட்டு அடிக்கிறேன். ரெக்கார்டிங் போடு பண்றீங்க பிள்ளை. ரெக்கார்டிங் போடு பட்டு தான் அடிக்கிறேன் பிள்ளை. ஓகே தானே? ரெக்கார்டிங் ஓகே தானே? ரைட். ரெக்கார்டிங்க பார்த்துக்கணும் முடியல, கட்டாயம் வேண்டாம சில டைம்கள்ல மறந்து போய் ரெக்கார்டிங்க போடாம விட்டுற பிள்ளைகள், அதால நீங்க பார்த்துக்கொள்ளணும். ரெக்கார்டிங் போடு பட்டிருக்காண்டா. ரைட். இன்றைக்கு நாங்க படிக்கிற தலைப்பு பிள்ளைகள் மிக மிக முக்கியமான தலைப்பு. ஆன்சர் லேசரிக்கும், ஆனா கேள்வி என்பது நல்ல மயக்கமாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? சரியான மயக்கமான ஒரு கேள்வி. பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விதான். ஆனா சில டைமுகள்ல பாஸ் பேப்பர் நாங்க படிக்கிறது, சில டைம்ல அதே கேள்வியும் வரலாம். அல்லது பிள்ளைகள் அந்த கேள்வியை வேற முறையில வேற ஸ்டைலே கேட்கலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் நாங்க இன்றைக்கு 2வது யூனிட்டை நாங்க இன்ஷா அல்லாஹ் முழுமையாக முடிக்கலாம். சரியா பிள்ளைகள்? இன்ஷா அல்லாஹ் 2வது யூனிட்டை நாங்க முழுமையாக இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு முடிக்கலாம் பிள்ளைகள். அதுல பிள்ளைகள் முக்கியமாக 2வது அலகுல ஒரு 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி இருக்க பிள்ளைகள். அதை நான் உங்களுக்கு சொன்னா லேசா விளங்கும். அது லேசான கேள்வி. என்னன்னா பிள்ளைகள், இது இருக்கட்டும் பிள்ளைகளா, இதை நான் கடைசா படிக்கணும். தலைப்பிரிக்கட்டுமா? சுண்ணாவா 2வது அலகுல எங்களோட சிலபஸ்ல 1 குர்ஆன், 2வது சுன்னா என்ற தலைப்பு ஒன்று இருக்குது. சுன்னா சம்பந்தமாக இதுவரைக்கும் பாஸ் பேப்பர்ல இப்ப நாங்க பார்க்கிற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. இந்த கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு போன வருடம். அப்ப உங்களுக்கும் வித்தியாசமான முறையில இன்ஷா அல்லாஹ் நான் கிளியர் பண்ணி தாரேன். சரியா பிள்ளைகள்? அப்ப கேள்வி வித்தியாசமாக கேட்கலாம். அப்ப அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் கிளியர் பண்ணி தாரேன் பிள்ளைகளா. சரிதானே? ரைட். இப்ப குர்ஆன் பாடத்துல பிள்ளைகள் ஒரு 4 மார்க்ஸுக்குரிய கேள்வியை வழங்கப்படுத்துறேன். ஏற்கனவே குர்ஆன் பாடத்தை நாங்க தெளிவாக படிச்சிட்டோம். பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி, அதையும் தாண்டி புது புது கேள்விகள் எவ்வாறு கேட்பாங்க என்ற விஷயத்த நாங்க போன கிளாஸ்ல தெளிவாக படிச்சோம். அதையும் தாண்டி பிள்ளைகள் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த சட்ட வாக்கத்தை வச்சு பிள்ளைகள் கேள்வி வார. சட்ட வாக்கம், சட்ட வாக்கத்தில் சுன்னாவுடைய அந்த சட்டவாக்கம், சட்டவாக்கத்தில் அல் குர்ஆன் கையாண்டுள்ள படிமுறை. இந்த கேள்வி பிள்ளைகள் நீங்க பாஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 2வது கேள்வி, 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல சட்டவாக்கத்தில் அல் குர்ஆன் கையாண்டுள்ள படிமுறை. இந்த கேள்வி பிள்ளைகள் 3 கேள்வி வரும். நல்லா விளைவிக்கணும். 1 பிள்ளைகள் சட்டவாக்கத்தில் அல் குர்ஆன் கையாண்டுள்ள படிமுறை, இன்னொன்று அணுகுமுறை, இன்னொன்று சிறப்பம்சம். இப்படி 3 கேள்வி இருக்கு பிள்ளைகளா. 3 கேள்வி இருக்கு. சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய படிமுறை, சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய அணுகுமுறை, சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய சிறப்பம்சம். அப்ப இதுல முக்கியமாக நீங்க தெளிவாக லேசாக படிக்கிற ஒரு சிஸ்டத்தை சொல்லித்தார. சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய பங்கு. அப்ப சட்டத்தை உருவாக்குற இஸ்லாத்துல உள்ள நல்லா விளையும் கொள்ளணும். முதலாவது எது சொல்லுங்க? முதலாவது சட்டத்தை உருவாக்குற இஸ்லாத்துல சட்டத்தை உருவாக்குறது முதலாவது அல் குர்ஆன். குர்ஆன் சட்டத்தை உருவாக்கும். 2வது எது உருவாக்கும்? சட்டத்தை உருவாக்குறது இஸ்லாத்து சட்டத்தை உருவாக்குறது ஹதீஸ். 3வது சட்டத்தை உருவாக்குறது இஸ்லாத்துல சட்டத்தை உருவாக்குற தகுதி எதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ் குர்ஆன். இந்த அல்லாஹ் ஹதீஸ். வெரி குட். நீங்க பிள்ளைய லேசா படிச்சு கொள்ளுங்க. என்னடா பிள்ளைய ஒரே டைம்ல இதை வச்சு கொள்ளணுமா? இது பிள்ளைகள் தலைப்பு வேறதான், ஆனா கேள்வி எல்லாமே ஒன்று பிள்ளைகளா. கேள்வி இருக்கு நம்ம சிலபஸ் குறிக்கிற கேள்வி, தலைப்பு வேற. இது குர்ஆன், இது ஹதீஸ், இது இஜ்திஹாத். என்ன இப்ப குர்ஆன் ஹதீஸ் என்பது குர்ஆன் 2வது அலகு, ஹதீஸ் என்பது 3வது அலகு, இஜ்திஹாத் என்பது 4வது அலகு. இருந்தாலும் அதே கேள்வி ஒரே டைம்ல படிச்சு கொண்டீங்கன்னா ஏதாவது ஒரு கேள்வி வந்தா லேசா ஆன்சர் பண்ணலாம்.
சட்டவாக்கத்தில் குர்ஆனுடைய பங்குன்றீங்க இல்லையா? தெரியுமா இல்லையா? சட்டவாக்கத்தில் குர்ஆனுடைய பங்களிப்பு. ஓகே, தெரியுமா இல்லையா? தெரியும். மாறா சட்டம், மாறும் சட்டங்கள், தஹ்லீலுல் அஹ்காம். தஹ்லீலுல் அஹ்காம் என்ன பிள்ளை சொல்லுங்க? தஹ்லீலுல் அஹ்காம்டா காரணம். காரணம். கொஞ்சம் மைக் ஆஃப் ஆகுறோம் இல்லைண்டா, மற்றாக்களும் டிஸ்டர்ப் ஆகிக்கும். ரைட், நல்லா விளையாடி கொள்ளுங்க பிள்ளைல. சொல்ற விஷயத்தம்மா நான் சொல்ற படிப்பிக்கிறதுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு சிலபஸை அழகா கிளியர் பண்ணித்தார், கேள்வி மயக்கங்களை கிளியர் பண்ணித்தார், எப்படி படிக்கணும் லேசான முறையை காட்டித்தார். இதையும் தாண்டி நீங்க எழுதாட்டி பிள்ளைகள் உங்களோட வாழ்க்கையே சும்மா அநியாயமா பேசிடும் பிள்ளைகள். அதால ரெக்கார்டிங்களை கேட்டுக்கொள்ளுங்க, சொல்ற விஷயங்கள்ல தெளிவாக விளங்கி படிங்க. இன்ஷா அல்லாஹ் நான் படித்தார விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகள் பாஸ் பேப்பரை மையப்படுத்தி கேள்வி மயக்கங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லா கிளியர் பண்ணித்தாரன். பாஸ் பேப்பரையும் கிளியர் பண்ணித்தாரன், அதையும் தாண்டி மற்ற விஷயங்களையும் பிள்ளைகள் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தாரேன். இப்ப கேள்வியை பாருங்க பிள்ளைல, நல்லா விளங்கிக் கொள்ளணும். சட்டவாக்கத்தில் குர்ஆனுடைய பங்களிப்பு அப்படி ஒரு தலைப்பு இருக்கா இல்லையா? சட்டவாக்கத்தில் குர்ஆனுடைய பங்களிப்பு இருக்கா இல்லையா? ரைட், இருக்கு பிள்ளைல, அப்படியே தலைப்பு இருக்கு. அதுக்கு என்ன ஆன்சர்டா? மாறும் சட்டங்களையும் மாறா சட்டங்களையும் சொல்லும். அப்படி எழுதணும் பிள்ளைல. நான் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிட்டு போறேன்னா உங்களுக்கு சும்மா இந்த டச் பண்ணிட்டு போறேன். கேள்வியை பாருங்க. தஹ்லீலுல் அஹ்காம், சட்டங்களுக்கான காரணங்களை சொல்றது என்பது சட்டத்தை உருவாக்குறதுல குர்ஆனுடைய ஒரு சிறப்பம்சம். அதே மாதிரி பிள்ளைகள் ஷரியாவுடைய முதன்மை சட்ட மூலாதாரம், ஷரியாவுடைய முதன்மை சட்ட மூலாதாரம் என்பது ஒரு சிறப்பம்சமா இல்லையா? சட்டத்தை உருவாக்குறதுல முதலாவது எது இருக்குது? குர்ஆன். அப்ப சட்டத்தை உருவாக்குறதுல முதன்மை சட்ட மூலாதாரமாக இருந்து எங்களுக்கு பங்களிப்பு செய்தா இல்லையா? பங்களிப்பு செய்கிறது. உலகம் அழியும் வரைக்கும் எங்களுக்கு பங்களிப்பு செய்தா இல்லையா? அதுவும் ஒரு பாயிண்ட்ஸ் தான். உலகம் அழியும் வரைக்கும், என்ன, உலகம் அழியும் வரைக்கும் நிலைத்திருந்து எங்களுக்கு பங்களிப்பு செய்யுது. இது பிள்ளைகள் சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய சிறப்பம்சம். இந்த கேள்வியை பிள்ளைகள் பலவிதமாக கேட்கலாம். சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய சிறப்பம்சம் என்று கேட்கலாம், சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய பங்களிப்பு என்று கேட்கலாம், சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய முக்கியத்துவம் என்று கேட்கலாம், சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய வழிகாட்டல் என்று கேட்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். என்ன, மாறா சட்டங்களும் இருக்குது, மாறும் சட்டங்களும் இருக்குது, அது ஒரு சிறப்பம்சம். தஹ்லீலுல் அஹ்காம், அது ஒரு சிறப்பம்சம். முதன்மை சட்ட மூலாதாரம், குர்ஆன் என்பது முதன்மை சட்ட மூலாதாரம் முதலாவது இருக்கிறது, ஒரு சிறப்பம்சம் தானே. அதே மாதிரி உலகம் அழியும் வரைக்கும் நிலைத்திருக்கிறது, ஒரு சிறப்பம்சம். இப்படி பிள்ளைகள் நாங்கள் எழுதுவோம். இது குர்ஆன் பாடத்துல. இதே கேள்வி ஹதீஸ் பாடத்திலேயும் இருக்குது. சுன்னா, சட்டவாக்கத்தில் சுன்னாவுடைய பங்கு என்ன? அதே கேள்வி இஜ்திஹாத் பாடத்திலேயும் இருக்குது. சட்டவாக்கத்தில் இஜ்திஹாதுடைய பங்களிப்பு என்ன? இருக்கா இல்லையா? அப்ப சொல்லுங்க, சொல்றது மைக் ஆன் பண்ணுவோம். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இருக்கு சார், இருக்கு சார். ரைட், சரியா பிள்ளை? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்ப குர்ஆன் பாடத்துக்குரிய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கு. நல்லா விளை. சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய சிறப்பம்சம் என்ன? அப்ப சட்டத்தை உருவாக்குறது குர்ஆன் மட்டுமா? இல்ல, ஹதீஸ் உருவாக்கும், இஜ்திஹாத் உருவாக்கும். அப்ப மூன்றுக்கும் பங்களிப்பு இருக்குமா இல்லையா? சட்டவாக்கத்தில் குர்ஆனுடைய பங்களிப்பு, சட்டவாக்கத்தில் சுன்னாவுடைய பங்களிப்பு, சட்டவாக்கத்தில் இஜ்திஹாதுடைய பங்களிப்பு. மூன்று பங்களிப்பும் நம்ம சிலபஸ்ல இருக்குதா இல்லையா? இருக்கு. இத பிள்ளைகள் ஒரே டைம்ல எழுதி பாடமாக்கும் படிச்சு கொள்ளுங்க. நான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தலைப்புல விளங்கப்படுத்தும். இஜ்திஹாத் பாடத்துல அதை விளங்கப்படுத்துவோம் பிள்ளைல. என்னடா பிள்ளைகள், ஒவ்வொரு தலைப்புல தான் ஒவ்வொரு விஷயத்தை நான் தொடர்படுத்தி தருவேன். ஆனா இப்ப நோட் பண்ணி கொள்ளுங்க, உங்களுக்கு படிக்கிறது லேசி பிள்ளைகள். ஒரு கேள்வி கேட்டா, சட்ட வாக்கம் என்ற விஷயத்தை வச்சு ஒரு கேள்விண்டா, சட்டத்தை உருவாக்குறது இஸ்லாத்துல முதலாவது குர்ஆன், இரண்டாவது சுன்னா, மூன்றாவது இஜ்திஹாத். இந்த மூன்றையும் வச்சு அதே கேள்வி, சட்டவாக்கத்தில் குர்ஆனுடைய பங்கு, சட்டவாக்கத்தில் சுன்னாவுடைய பங்கு, சட்டவாக்கத்தில் இஜ்திஹாதுடைய பங்கு. இப்படி நம்ம சிலபஸ்ல இருக்குல்ல. சிலபஸ்ல ஹதீஸ் பாடத்துல இருக்குது, இஜ்திஹாத் பாடத்துல இருக்குது, குர்ஆன் பாடத்துல இருக்குது. இது சட்டவாக்கத்தில் குர்ஆனுடைய பங்கு, பங்களிப்பு என்ற கேள்வி. இன்னொரு கேள்வி இருக்கு குர்ஆன் பாடத்துல. இப்ப நான் ஹதீஸ் பாடத்தை விட்டுட்டேன். இதை மூணு ஹதீஸையும் விட்டுட்டேன், இஜ்திஹாதையும் விட்டுட்டேன். அது நாம பிறகு படிப்போம்.
நான் சொன்ன விஷயம் லைட் அவங்களுக்கு இதுவரைக்கும் சொன்ன விஷயம் லைட் அவங்க சொல்லும். ஓ சார். விளங்கிட்டு இதை வெட்டுற முடியல, இது தேவையில்லை. இப்ப இது நம்ம நம்ம 2வது யூனிட்டுக்குள்ள நிக்கணும், குர்ஆன் பாடத்துக்குள்ள நிக்கணும். ரைட், இருந்தாலும் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு தொடர்படி தருவேன். அதை நீங்க ஒரே டைம்ல பாடமாகி கொண்டா லேஸ் உங்களுக்கு, இல்லாட்டி கரைச்சல். அங்கே உண்டு, இங்கே உண்டு, இங்கே உண்டு. சரியா கேள்வியை விளங்கி அவடத்தை படிச்சு கொள்ளுவோம். இப்ப சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய பங்களிப்பு ஓகே, எங்களுக்கு கிளியர். இன்னொரு கேள்விக்கு சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய பங்கு அல்லது சிறப்பம்சம் எல்லாம் உண்டு பிள்ளைகளா? என்ன பங்களிப்பு சிறப்பம்சம் எல்லாம் உண்டா இல்லையா? சொல்லுங்க. பங்களிப்பு சிறப்பம்சம் எல்லாம் உண்டா இல்லையா? இன்னொரு கேள்விக்கு குர்ஆன் பாடத்துல சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய அணுகுமுறை அப்படி ஒரு தலைப்பொண்டு பிள்ளைகள். இதெல்லாம் பிள்ளைங்க என்னண்டா நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதெல்லாம் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கிறா? அணுகுமுறை என்ற கேள்வி வந்திருக்கா? சொல்லுங்க. இல்ல எல்லாத்தையும் விளங்கப்படுத்துற பிள்ளைல வந்தா எழுதணுமே. லேசி பிள்ளைல கஷ்டம் இல்லையா? இந்த சொல்ற சட்ட வாக்கத்தை வச்சு கேள்வியை சொல்றேன். சட்ட வாக்கத்தை வச்சு குர்ஆன்ல ஒரு கேள்வி சொன்னேன், சுன்னாவுல ஒரு கேள்வி சொன்னேன், இஜ்திஹாதுல கேள்வி சொன்னேன். ஓகே, அது முடிஞ்சு. அதுல பிரச்சனை முடிஞ்சு. இப்ப குர்ஆன் பாடம் படிச்சுட்டு இருக்கமா இல்லையா? இந்த குர்ஆன் பாடத்துல சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய பங்களிப்புன்ற கேள்வியும் இருக்குது. சட்டவாக்கத்தில் குர்ஆனுடைய அணுகுமுறை என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய படிமுறை என்ற கேள்வியும் இருக்குது. ஆனா படிமுறை என்ற கேள்வி பாஸ் பேப்பர்ல இருக்குது. பாஸ் பேப்பர்ல இந்த படிமுறை 4 மார்க்ஸுக்கு தான் வரும், 10 மார்க்ஸுக்கு வரவே வராது. எத்தனை மார்க்ஸுக்கு வரும் இந்த கேள்வி? 4 மார்க்ஸுக்கு. 4 மார்க்ஸ். இதுல விட இருக்கு. படி படி படி. நாங்க பிள்ளைகள் ஸ்கூல்ல மாடி வீடுகள்ல நாங்க ஏறுகின்ற போது ஏணிப்படியில ஏறுவோம். இந்த ஏணிப்படியில ஒவ்வொரு கட்டம் கட்டமாக நாங்க போனாதான் அந்த மேல மாடிக்கு போகலாமா இல்லையா? சும்மா போகலாமா? சும்மா காலை இங்க வச்சு அங்க வச்சு போகலாமா? ஒவ்வொரு கட்டம் கட்டமாக போகணும். அப்பதான் அந்த இலக்கு அடையலாம். அதே மாதிரிதான் இஸ்லாம் ஒரு பாவத்தை தடுக்கின்ற போதும் கட்டம் கட்டமாகத்தான் இஸ்லாம் தடுக்குது என்பதற்கான உதாரணம் ஒன்று தாங்கோ என்று ஒரு கேள்வி பாஸ் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சட்டவாக்கத்தில் அல் குர்ஆன் கையாண்டுள்ள படிமுறை ஒன்றை உதாரணத்தோடு விளக்குக என்று கேள்வி. அப்ப இது என்ன எழுதலாம்? மது ஹராமாக்கப்பட்ட கட்டம் இருக்கா இல்லையா? நான் அழகாட்டி உள்ள போட்டிருக்கேன் பிள்ளையா, இருக்குதா இல்லையா? இருக்கு சார். அப்ப பாருங்க, இந்த ஏணிப்படியில ஏறுற மாதிரி ஏணிப்படியில ஒவ்வொரு கட்டமாக ஏறினாத்தான் அந்த இலக்கு அடையலாம். அதே மாதிரிதான் ஒரு மனிதனை மதுவுல மூழ்கி கொண்டிருந்த அந்த சமூகத்தை, ஜாஹிலியா கால சமூகத்தை அல்லாஹு தஆலா திடீர்னு மதுவை அருந்த வேண்டாம் என்று சொல்லல. அல்லாஹ் சொல்றான், மது எதிலிருந்து உருவாக்கப்பட்டது? முதலாவது வசனம் பேசுது, எதிலிருந்து உருவாக்கப்பட்டது? திராட்சை. அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். 2வது, மதுவுல நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நன்மையை விட தீமை அதிகமாக இருக்கிறது என்று 2வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். திரும்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க மதுவை தொழுகின்ற போது குடிக்க வேண்டாம், மற்ற டைம்ல குடிங்கோ. திரும்பதான் இஸ்லாம் சொல்லுது, மதுவை அறவே அருந்த வேண்டாம். இந்த 4 கட்டத்தை எழுதினீங்கடா 4 மார்க்ஸ் வழங்கப்படும். இதுதான் படிமுறை. விஷயம் அப்ப சட்டவாக்கத்தில் குர்ஆன் கையாண்டுள்ள படிமுறை வந்தா தலைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். படி, ஒவ்வொரு கட்டம் கட்டமாக குர்ஆன் கையாண்ட வழிமுறை. இது ஒரு கேள்வி. இது பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. ஓகே, அது விடுங்க. அது நாங்க எழுதலாம். வந்தா பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. ரைட். வராதது சிறப்பம்சம் இப்ப சொன்னா. ரைட், அதே ஓகே. இப்ப பிள்ளைகள் அணுகுமுறை, இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பிள்ளைல. சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய அணுகுமுறையை சொல்லுங்க. சட்டத்தை உருவாக்குறதுல குர்ஆன் எவ்வாறான முறையில அணுகுமுறை பொலிட்டிக்கல் பாடத்திலேயே படிச்சிருப்பீங்க. தத்துவார்த்த அணுகுமுறை என்ன இப்படி பிள்ளைகள் ஒவ்வொரு அணுகுமுறைகள் முதலாவது பெஸ்டிலே இருக்கும். பொலிட்டிக்கல் பாடத்துல இருக்கா இல்லையா? சொல்லுங்கம்மா. படிமுறை சொல்லுங்களேன். படிமுறைன்னு சொல்றது என்னவா? நம்மட சிலபஸ்ல பிள்ளை நம்மட பாஸ் பேப்பர்ல 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 2வது கேள்வினா எத்தனை மார்க்ஸுக்கு? எத்தனை மார்க்ஸ்? 4 மார்க்ஸ். இந்த கேள்வி என்னடா? சட்டத்தை உருவாக்குறது குர்ஆன் தான். ஓகே, முதலாவது குர்ஆன்.
குர்ஆனை வச்சுதான் கேள்வி. சட்டத்தை உருவாக்குறதுல குர்ஆன் கையாண்டுள்ள படிமுறை. படின்னு சொல்லக்கூடிய நாம படி சொன்னா எப்படி இருக்கும்? படி ஒவ்வொரு கட்டம் கட்டமா இருக்குமா, இல்ல இங்க ஒரு படி அங்க ஒரு படி இருக்குமா? சொல்லுங்க. கட்டம் கட்டமே. இதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கட்டம் கட்டமாக ஏதாவது ஒரு விஷயத்தை கையாளுறானா? நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளைகளா. என்ன சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா சொல்லுவா, அடிமையை விடுதலை செய்யுங்கோ, அதுக்கு ஏலாட்டி என்ன நோம்பு பிடிங்கோ, அதுக்கு ஏலாட்டி 60 மிஸ்கின்களுக்கு உணவளியுங்கோ, அப்படி எல்லாம் இருக்குது. குர்ஆன்ல நிறைய இருக்குது. இருந்தாலும் நமக்கு லேசான ஒரு பகுதி தான் மது. அதுவும் அப்படித்தானே. மதுவை பாத்தீங்கன்னா 4 கட்டம், கிட்டத்தட்ட 3-4 கட்டம் ஒன்று. அப்ப அதுவும் படிமுறை. சட்டத்தை உருவாக்குறதுல குர்ஆன் கையாண்டுள்ள படிமுறை. சட்டத்தை உருவாக்குற குர்ஆன். மது என்ற சட்டத்தை உருவாக்கியது யாரு பிள்ளைகள்? யாரு? குர்ஆன். மது என்ற சட்டத்தை உருவாக்கி குர்ஆன். அப்ப கேள்வி என்னண்டா, சட்டத்தை உருவாக்குறது குர்ஆன் ஏற்றுக்கொள்றோமா இல்லையா? முதலாவது ஓகே. கேள்வி என்னண்டா, சட்டத்தை உருவாக்குறதுல குர்ஆன் கையாண்ட படிமுறை, எப்படியான படிமுறைய குர்ஆன் கையாண்டு சட்டத்தை உருவாக்குகின்ற போது, மது என்ற சட்டத்தை உருவாக்குகின்ற போது குர்ஆன் கையாண்ட படிமுறை எப்படி என்றால், பெஸ்டிக் அல்லாஹ் சொல்றார், மது எதிலிருந்து உருவாக்கப்பட்டது? குர்ஆன் வசனத்தை வாசிங்க, இல்லாட்டி உள்ள போட்டிருக்கிறது. சரியா பிள்ளை? ரைட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, இந்த ரெக்கார்டிங்கை கேட்கணும் பிள்ளைகளா. என்னண்டா பிள்ளைகள், இந்த இடையில வந்து பிள்ளைகள், இப்ப நீங்க அம்மா இடையில வருவீங்க, நான் இடையில பாடத்தை விளங்கப்படுத்திட்டு போயிட்டு இருப்பேன். நீங்க இடையில வந்து பிள்ளைகள் சார் திரும்ப சொல்லுங்கன்னு சொன்னா கூட ரெக்கார்டிங்கை கேட்கணும் பிள்ளைகளா. எனக்கு திரும்ப திரும்பமா ஒரே விஷயத்தை விளங்காட்டி ஓகே பிள்ளைகளா, விளங்காட்டி விளங்கப்படுத்துவேன். இடையில வார பிள்ளைகள்மா வேணா 1/2 மணி நேரம் விளங்கப்படுத்திட்டு போகல பிள்ளைகள் பழச சொல்லுங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப பிள்ளைகள் ஒரே விஷயத்தை நாங்க ரெக்கார்டிங் போடுறதான பிள்ளைகள். அப்ப அதனால ரெக்கார்டிங்களை கேட்டுக்கொள்ளணும் பிள்ளைகளா, ரெக்கார்டிங்களை கேட்டுக்கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? நான் விளங்கப்படுத்துற விஷயம் விளங்காட்டி நீங்க கேளுங்க, அதுக்குதான் நாங்க மைக்கை ஒன் பண்றோம். சரியா பிள்ளைய? கொஞ்சம் திரும்ப விளங்கப்படுத்துங்க சேர்ந்து. இடையில வார பிள்ளைகளுமா கொஞ்சம் என்ன செய்யுங்கண்டா, நீங்க ரெக்கார்டிங்க கேட்கணும் பிள்ளையா. முன்னுக்குரிய விஷயத்த ரெக்கார்டிங் தான் கேட்கணும். சரியா பிள்ளை? ஏண்டா இடையில 2-3 பிள்ளைகள் திரும்ப 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 அதே விஷயத்தை சொல்லக்குள்ள மற்ற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சோம்பரித்தனமா இருக்கு. என்ன சேர் திரும்ப அதே விஷயத்தை எங்களுக்கு விளங்கிடுத்தானே. அதனால பிள்ளைகள் எல்லாரையும் திருப்திப்படுத்துற மாதிரி தான் கிளாஸ் செய்யணும் பிள்ளைகளா. அந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. இடையில வந்தா பிள்ளைகள் ரெக்கார்டிங்க கேட்டு கொள்ளுங்க. ரைட். இப்ப பிள்ளைகள் படிமுறை. அப்ப சட்டத்தை உருவாக்குறதுல குர்ஆன் கையாண்டுள்ள படிமுறைண்டா, குர்ஆன் சட்டத்தை உருவாக்குது ஓகே. எப்படியான படிமுறை என்று சொல்லுதுண்டா இருக்குது குர்ஆன். மது ஹராமாக்கப்பட்ட முறையை பாருங்க, ஒவ்வொரு படிமுறை சொல்லுதா இல்லையா? ஒவ்வொரு படிமுறையா வருதா இல்லையா? ஒவ்வொரு கட்டம் கட்டமா வருதா இல்லையா? சொல்லுங்க. ஓ சார் வருது. இந்த படிமுறையை எழுதுங்கோ, அதான் கேள்வி. இப்படியான படிமுறையை குர்ஆன் கையாளுதா? சட்டத்தை உருவாக்குகின்ற போது குர்ஆன் சில படிமுறைகளை கையாளுதான். அப்ப மதுவை உருவாக்குகின்ற போது இஸ்லாம் கையாளுகின்ற படிமுறையை பாத்தீங்கன்னா, பெஸ்டுக்கு குர்ஆன் சொல்லல மது ஹராம் கிட்டே போக வேண்டாம் என்று பெஸ்டுக்கு சொல்லுதா? இல்ல. அது கையாண்ட வழிமுறை எப்படின்னா, அதனுடைய படிமுறை கட்டம் எப்படின்னா, முதலாவது படிமுறை மது எதிலிருந்து உருவாக்கப்பட்டது? குர்ஆன் வசனத்தை வாசிங்க, அழகா போட்டிருக்கீங்க பிள்ளைகளா, அழகா டியூப்ல போட்டிருக்கிறேன். 2வது குர்ஆன் வசனத்தை சொல்லப்படுது, மதுவுல நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. ஆனா நன்மையை விட தீமை அதிகமா. இப்படி அல்லாஹ் பேசுறான், அப்படித்தான் பேசுறான். பெஸ்டுக்கு 2வது திரும்ப சொல்றான் அல்லாஹ், மக்களே பள்ளிக்கு போகல குடிக்க வேண்டாம். சரியா? பள்ளிக்கு போகல குடிக்க வேண்டாம். மற்ற டைம்ல என்ன செய்யுங்க? குடிங்கோ. ஆனா இந்த வசனத்தை நாங்க எடுத்து பிள்ளைகள் பின்பற்றலாமா? இதான் நாசிக் மன்சூக். இந்த வசனத்தை நாங்க எடுத்து பின்பற்றலாமா? இல்ல. இல்ல. இப்ப பள்ளிக்கு போகின்ற போது குடிக்க வேண்டாம், மற்ற டைம்ல குடிங்கோ என்பது நாசிகா மன்சூகா? மன்சூக். வெரி குட், வெரி குட். மன்சூக் என்னண்டா பிள்ளைகள் லேசா விளையம் கொள்ளுங்க, நடைமுறையில இல்லாத சட்டம் மன்சூக். நாம நடைமுறைப்படுத்துற வசனம் தான் எது? நாம இப்ப எதை நடைமுறைப்படுத்துறோமோ அதான் நாசிக். நாம எதை நடைமுறைப்படுத்துற இல்லையோ அது மன்சூக். அப்படி விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப
பள்ளிக்கு போகின்ற போது குடிக்க வேண்டாம், மற்ற டைம்ல குடிக்கோன்னு சொல்றது நாம இப்ப நடைமுறைப்படுத்துறதா? இல்ல. இல்ல. இது அல்லாஹ் தஆலா அந்த ஜாஹிலியா கால சமூகத்துக்கு சட்டத்தை உருவாக்குற டைம்ல சில படிமுறைகளை கையாளுறான். அவங்கள அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உடனடியாக மதுவை விடுங்கன்னு சொன்னா அவன் விட மாட்டான். ஏன்டா அதிலேயே ஊறின ஆக்கல இல்லையா? சும்மா லேசான ஆக்கல. ரசூலுல்லாஹ் பிள்ளைகள் நபியாக வாரத்துக்கு 1 அல்லது 1½ நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம்தான் ஜாஹிலியா கால சமூகம். அப்படி ஊறின சமூகம். இப்படியான கடுமையாக மதுவிலே அப்படியே வாழ்க்கையை கழித்த சமூகத்துக்கு திடீர்னு வந்து ரசூலுல்லாஹ் மதுவை அருந்த வேண்டாம் ஹராம் என்று சொன்ன சமூகம் கேட்குமா? இல்ல, கேட்க மாட்டாங்க. இந்த சமூகத்துக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும். இதுல நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது, நன்மை கூடுதலா இருக்குது, இது எதிலிருந்து உருவாக்கப்படுது, இதுல டேஞ்சர் கடும் பாதிப்பு இருக்குது. தொலைக்கொலை குடிக்க வேண்டாம், நம்ம தொலைக்க என்னலாக நிக்கிற நாம. ஆனா மற்ற டைம்ல எங்கட மானமெல்லாம் போகுது, எங்கட பிள்ளைகள வாழ்க்கை சீரழியுது. புரிய வைக்கிற இது ஒரு பாவம், இது டேஞ்சர், இதுல போக வேண்டாம் என்று அல்லாஹ் புரிய வச்சுட்டு தான் இறுதியாக சொல்கிறான், அந்த பக்கமும் பெய்திட வேண்டாம், ஹராம். இந்த படிமுறையை தமிழ் இங்க எழுதணும். இது ஒரு இஷ்யூ இல்ல. இது விளையாட்டா பிள்ளை யாருமா கேட்ட இடையில கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சேர்ந்து. விளையாட்டா மகள் யாருமா கேட்ட ஓகேயா? ரைட். விளையாட்டா மகள் ரைட். ஓகே, கிளியர் பண்ணிட்டேன். 2 முறை தான் கிளியர் பண்ணிட்டேன். இருந்தாலும் கேட்டதுக்காக சொல்றேம்மா, சரியா? ரைட். இப்ப பிள்ளைகள் இந்த முறை சும்மா சில டைம்ல பிள்ளைல சில டைம்கள்ல சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய அணுகுமுறைகள் 4 குறிப்பிடுக என்று கேட்டால் இப்ப நாம என்னத்தை எழுதுற? அப்ப சிறப்பம்சம் வேண்டா போய் சொல்லியிருக்கிறேன். சரி, ஓகே. படிமுறைண்டா ஓகே. அணுகுமுறைண்டா நல்லா விளங்கிக்கொள்ளணும். எங்களோட கைட்லயும் முக்கியமான ஒரு பகுதியாக தேர்ச்சியில போட்டிருக்கீங்க. என்ன பிள்ளை கண்டிப்பீங்களா அணுகுமுறை? இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துறோம். ஆனா இது நீங்க யோசிப்பீங்க, அணுகுமுறை அல்லாஹ் அக்பர், நாம பொலிட்டிக்கல் பாடம் படிக்கிற நாம அங்கேயே போய் பட்ட பாட்டுக்கு அல்லாஹ் இஸ்லாமிய நாகரிகத்திலே அணுகுமுறையா அப்படி யோசிங்களா? அப்படி சொல்லுவோம். இல்ல சார். சரியா பிள்ளை? ரைட். இது பிள்ளை சும்மா சின்ன பிள்ளை ஆனா கேள்வி ஒரு வகையா இருக்கு. அணுகுமுறைண்டா என்னத்த வாப்பா எழுதுற? பாயிண்ட்ஸை பார்த்து 5 பாயிண்ட் சொல்லுவேன். சும்மா சின்ன பிள்ளை பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியுமா? யாருக்கு தெரியாமல்ல, தெரியும். ஆனா நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு தெரியும். சட்டவாக்கத்தில் குர்ஆனின் அணுகுமுறை முதலாவது பிள்ளைகள் கால சூழ்நிலைக்கேற்ப சட்டத்தை அருளல். கால சூழலுக்கு ஏற்ப சட்டத்தை அருளல் என்பது குர்ஆனுடைய ஒரு அணுகுமுறை. கால சூழல். அப்ப கால சூழல் அதுக்கு விளக்கமாக எழுதுகின்ற போது எந்த காலத்தை வச்சு எழுதணும் சொல்லுங்க? 2 காலம். மக்கா காலம், மதீனா காலம், 2 காலம். மக்கா காலம், மதீனா காலம். பாருங்க குர்ஆன் அணுகுமுறையை பாருங்க. மக்கா மக்கள் வேறு, மதீனா மக்கள் வேறு. மக்கா மக்கள் அறவே அவங்க இஸ்லாத்தை தெரியாத மக்கள். மதீனா மக்கள் ஏதோ ஒரு வகையில ரசூலுல்லாஹ் வருவார் என்று தெரிஞ்ச சமூகம். மக்கா மக்களுக்கு தெரியா. மதீனா மக்கள்ல மதீனாவுல யூதர்கள் வாழ்ந்தார்கள். யூதர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் தான். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மதீனாவில் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வேதம் தௌராத், இன்ஜீல். முகம்மது என்ற நபி வருவார் என்ற விஷயம் அவங்களோட வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதால இவர் தான் முகம்மது என்று தெரியும். அதனாலதான் மதீனா மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த எதிரிபுனா பின்னுக்கு படிப்போம் இல்லையா? பின்னுக்கு படிப்போம். ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்யறாங்க. இறுதியாக எதிரிப்பு மக்களுக்கு பிரச்சாரம் செய்யறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. முதலாவது அக்கபா உடன்படிக்கை, 2வது அக்கபா உடன்படிக்கை நடக்குது. ரைட். அது கேட்டா அது பின்னுக்கு படிப்போம். இப்ப என்னடா பிள்ளைகள் பாருங்க, குர்ஆனுடைய அணுகுமுறையை பாருங்க. கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி குர்ஆன் சட்டத்தை அருளுது. மக்காவுல பாத்தீங்கன்னா மக்கா கால சட்டம் எப்படி இருக்கும்டா பிள்ளைகள்? எதை பத்தி பேசும்? ஏகத்துவத்தை, தௌஹீதை பத்தி பேசும். சுவர்க்க நரகத்தை பத்தி பேசு. அந்த மக்களுக்கு எது தேவை? மக்கா மக்களுக்கு. அந்த மக்களுக்கு தொழுங்கோ, ஜக்காத்து கொடுங்கோ என்று சொல்லலாமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு பிள்ளை தொழுங்கோ, ஜக்காத்து கொடுங்கோன்னு சொல்லலாமா? இல்ல. அவனுக்கு சொல்லணும், முதல் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுவாப்பா, நாளை மறுமையில சுவர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, நரகத்துக்கு போய்த்துருவாய், மறுமையை பத்தி கொஞ்சம் பயம் காட்டணும். ஏன்னா அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான். சரியா பிள்ளை? ரைட்.
இது சில டைம்ல 10 மார்க்ஸுக்கு வரலாம், சில டைம்ல 4 மார்க்ஸுக்கு வரலாம் இல்ல. சில கேள்விகள் இருக்கு அது 4 மார்க்ஸுக்குன்னே படைக்கப்பட்டது. சில கேள்விகள் இருக்கு அது 4க்கும் வரும் 10க்கும் வரும். சரியா பிள்ளை? ரைட். அப்ப மதீனாவுல அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அரசியலை பத்தி பேசுவான். ரசூலுல்லாஹ் எங்க அரசியல் செஞ்சாங்க? மக்காவுல, மதீனாவுல? மதீனாவுல. சட்டங்களை பத்தி எங்க கடமையாக்கப்படுது? தொழுகை எங்க கடமையாக்கப்படுது? எங்க? மதீனால. அப்ப பாருங்க பிள்ளைகள், குர்ஆனுடைய அணுகுமுறைய கால சூழலுக்கு ஏற்ப குர்ஆனை அருளியது மக்கா காலம். குர்ஆன் ஸ்டைல் வேற. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று சொல்லும். ஏன்னா அவன் ஈமான் கொள்ளலி, அவனை பார்த்து ஈமான் கொண்டவனே என்று சொல்லலாமா? சொல்லுங்க. இல்ல இல்ல, மனிதனே என்றா சொல்லணும். இவரை பார்த்து, மதீனா மக்களை பார்த்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள் தானே. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே சொல்லுங்கோ, நோம்பு பிடிங்கோ, ஜக்காத்து கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவோம். சரியாவில்லை? அப்ப இதை லேசா எழுதலாமா இல்லையா? முதலாவது பாயிண்ட்ஸ். ஓ சார். ரைட். இரண்டாவது லேசி பிள்ளைகளா பாருங்க, இலகுத்தன்மையிலிருந்து கடினத்தன்மை. என்னடா வாப்பா சேர் என்ன? இலகுத்தன்மையிலிருந்து கடினத்தன்மை உள்ள சட்டங்களாக மாற்றும். அப்படியே ஒரு அணுகுமுறை ஒன்று குர்ஆன். டெஸ்டுக்கு பார்த்தா லேசா இருக்கு, மரா பார்த்தா கடினமா இருக்கு. எதை எழுதலாம்? இப்ப சொன்னது உதாரணம். இப்ப சொன்ன இது ஒரு அணுகுமுறை, குர்ஆனுடைய ஒரு அணுகுமுறை. டெஸ்டுக்கு இலகுவாக இருக்கும், கடைசி எப்படி இருக்கும்? இலகுத்தன்மையிலிருந்து கடினத்தன்மையுடைய சட்டங்களாக மாற்றுதல் என்பது குர்ஆனுடைய ஒரு இலகுத்தன்மை. உள்ளே தயவு செய்து மைக்க ஆஃப் ஆக்கிக்கணும். இல்ல நான் மைக்க ஆஃப் ஆக்கி வச்சிருவோம். இல்ல நீங்க மைக் ஆன் பண்ணினா உடனடியா அங்கலஞ்சல பாக்குறல முடியல. மைக்க ஆஃப் ஆக்கி இந்த இப்பதான் சொன்னேன், திரும்ப மைக் ஆன் பண்ணி வச்சுக்க யாரும். சரியா உள்ளே? உங்களோட நன்மைக்கு நான் மைக் ஆன் பண்ற பிள்ளைல. ரைட். நீங்க ஒன் பண்ணினா பேசிட்டு உடனடியாக ஓஃப் ஆக்கிக்கணும் பிள்ளைல. நீங்க பிள்ளைகள் ஓஃப் ஆக்காமட்டா வீட்டறிய சத்தம் எல்லாம் இதுக்குள்ள கேட்டா மற்ற பிள்ளைகளுக்குமா விளங்காது. சரியா? இல்லாட்டி நான் மைக்க ஓஃப் ஆக்கி போட்டு படிப்பிக்கலாம். உங்கள்ட்ட பிள்ளைங்க நீங்கள் இதை கேட்கணும். என்ன அப்படி ஒரு நல்ல ஆர்வமாக நல்லா இருக்கும் கிளாஸ் என்பதற்காகத்தான் நான் ஒன் பண்ற பிள்ளைகள. ஏன்னா மற்றாக்கள் நீங்க நிறைய கிளாஸ்களுக்கு போயிருப்பீங்க. ஆனா பிள்ளைகள் நான் வித்தியாசமான முறையில பிள்ளைகள் வித்தியாசமான ஸ்டைல்ல கிளாஸ் செய்யறது. ஏன்னா பிள்ளைகள் சோம்பரித்தனம் இல்லாம சும்மா கவர்ச்சியாக நேரடியாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்றிக்கணும் உங்களுக்கு. இல்லாட்டி பிள்ளை தூக்கம் வரும் பிள்ளைல. அப்ப அப்படி படிப்பிக்கிற பிள்ளைல. அதுக்காக வேண்டித்தான் நான் மைக்கெல்லாம் ஆன் பண்ணி வைக்கிறது. அதுக்காக வேண்டி பிள்ளைகள் நீங்க சும்மா கண்ட மாதிரி அப்படி இல்லை. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது விளங்காட்டி மைக் ஆன் பண்ணி சொன்னா போதும், அவ்வளவுதான். சரியா பிள்ளைகள்? ரைட். இரண்டாவது பயிற்சி பிள்ளைகள், இலகுத்தன்மையிலிருந்து கடினத்தன்மையான சட்டங்களை மாற்றும் ஒரு அணுகுமுறை. குர்ஆன் ஒரு அணுகுமுறை தானே பிள்ளைகள். எப்படின்னா பாருங்க, மதுவை பாருங்க, பெஸ்டுக்கு லேசா இருக்கும், கடைசியா போடுறீங்க சொல்லுங்க. கடைசியா போடுறீங்க சொல்லுவான் அல்லாஹ், தொலைக்கொலை குடிக்க வேண்டாம், மற்ற டைம்ல குடிங்கோ, கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனா கடைசியா போடுறீங்க குடிக்கவே வேண்டாம். அப்ப இலகுத்தன்மையிலிருந்து கடினத்தன்மை. மூன்றாவது அதுக்கு நெகட்டிவா போடுங்க. நெகட்டிவ் எப்படி வரும்? நெகட்டிவ் எப்படி வரும்? அது ஹராம். கடினமான சட்டத்திலிருந்து இலகுவான சட்டங்களை உருவாக்குறது என்பது குர்ஆனுடைய ஒரு ஸ்டைல், ஒரு அணுகுமுறை. அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம்டா, இதா ஏழுமா இல்லையா? சொல்லலாமா இல்லையா? இதா காலம் டெஸ்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இத்தா இருக்கணும். தலாக் சொல்லப்பட்ட பெண் அந்த கணவனை இழந்த பெண் பிள்ளைகள் எத்தனை வருஷம் இருக்கணும்? ஒரு வருடம். ஆனா இப்ப ஒரு வருடம் என்பது மன்சு. நாசிக என்ன? 4 மாதம் 10 நாளும். ரைட். இப்ப எது கடினம் எது லேசி? முதலாவது இருக்கிறது கடினம், இரண்டாவது இருக்கிறது என்ன?
விஷயம் முடிஞ்சு பிள்ளைல 3வது பாயிண்ட்ஸ் கிளியர். இப்ப பாருங்க என்ன அழகா விளக்கம் எழுதலாம். இந்த உதாரணத்தை எழுதினாலே பிள்ளைகள் உண்மையை சொல்லுங்க. ஒரு 5-6 வரையில விளக்கம் வருமா வராத சொல்லுங்க. வரும். நான் கொஞ்சம் மைக் ஆஃப் ஆக்கி வைக்கிறேன் பிள்ளைல. ஏண்டா பிள்ளை நான் நேரடியாக கிளாஸுகளுக்கு ஜூம்ல வாரத்துக்கு பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் பெரும்பான்மையான பிள்ளைகள் நான் நேரடியாக கிளாஸுக்கு போற பிள்ளைகள் என்ன ஜூம்லயும் வருவாங்க, நேரடியாக நான் ஒவ்வொரு ஸ்கூல்களுக்கு செமினாருக்கு போறது. அப்ப அந்த பிள்ளைகள் சொல்றது என்னன்னா, சார் கொஞ்சம் மைக் ஆஃப் ஆக்கி வைங்க சார் அப்படின்னு சொல்றது. என்ன ஏண்டா பிள்ளைகள் கொஞ்சம் நீங்க சத்தம் போடவங்க அந்த பிள்ளைகளுக்கு விளங்குறது என்ன அப்படி சொல்ற. இருந்தாலும் எங்களோட பிள்ளைகளோட நன்மை கருதி சரியா பிள்ளைகள் மைக்க நான் என்ன செய்யறேன்டா ஒன் பண்ணி வைக்கிறது. ரைட், அணுகுமுறை. அப்ப 3 பார்த்துட்டேன், 3 ஓகே. 4வது என்னண்டா பிள்ளைகள், 4வது சட்டங்களை தளர்த்தும் போது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை எடுப்பான்டா அதுக்கு பதிலாக இன்னொரு சட்டத்தையும் போடுவான் என்பதும் குர்ஆனுடைய ஒரு அணுகுமுறை தான். உதாரணமாக பிள்ளைகள் சட்டங்களை தளர்த்தும் போதா சட்டங்களை தளர்த்தும் போது அதற்கு நிகராக பிரிதொரு சட்டத்தை இன்னொரு சட்டத்தை கொண்டு வரும். உதாரணமாக கிபிலா எங்களுக்கு தெரியும். கிபிலா ஆரம்ப கிபிலா எங்கட பிள்ளைகள் பைத்துல் மக்திஸ் சரிதா பிள்ளைகள், மஸ்ஜிதுல் அக்ஸாரியா இல்லையா, அதான் எங்கட முதலாவது கிபிலா. இப்ப ரசூலுல்லாஹ் தொழுகிட்டு இருக்கிற டைம்ல குர்ஆன் வசனம் இருக்குதா, ரசூலுல்லாஹ் அக்ஸாவை நோக்கி கிபிலாவை தொழுகிட்டு இருக்கிற டைம்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குற, நபியே உங்களோட கிபிலாவை நீங்க என்ன செய்யுங்கண்டா மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்புங்கோ. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல இன்னொரு சட்டத்தை கொண்டு வரானா இல்லையா. அப்ப ஆரம்ப கிபிலா எங்கட வேற, அதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொன்று அந்த இடத்துக்கு கொண்டு வாரது என்பதும் குர்ஆனுடைய ஒரு அணுகுமுறை. சரியா பிள்ளை. 5வது இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்றுதான் நெகிழும் நெகிழா தன்மையை கடைபிடித்தல். இது ஒரு அணுகுமுறை, குர்ஆனுடைய ஒரு அணுகுமுறை. நெகிழும் நெகிழாத்தன்மை, சில சட்டங்கள் நெகிழும் சில சட்டங்கள் நெகிழாது. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் அஸ்ஸஃபாத் வல் முரூனா, அதை வச்சுதான் எழுதுறது. குர்ஆனுடைய ஒரு அணுகுமுறை, சில சட்டங்கள் நெகிழ்ந்து கொடுக்கும், சில சட்டங்கள் நெகிழாது. உதாரணமாக பிள்ளைகள் தொழுகை என்பது அது நெகிழாது, ஆனா சில இடங்கள்ல நெகிழ்ந்து கொடுக்கும். பிரயாணம் போகின்ற போது கொஞ்சம் ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கு. நோன்பு என்பது பிடிக்கத்தான் வேணும், ஆனா ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கும். நோயாளிகளே நீங்க பிடிக்க தேவையில்லை சரியா பிள்ளை. இப்படி பிள்ளைகள் சில சட்டங்கள் கடை ஸ்ட்ராங்கா இருக்கும், காலத்துக்கு ஏற்றமாக்கி நெகிழ்ந்து கொடுக்கும். அப்ப குர்ஆனுடைய அணுகுமுறை என்னண்டா நெகிழும் நெகிழா தன்மை என்பதும் ஒரு அணுகுமுறை. உதாரணம் வட்டி ஹராம், அது நெகிழாது. வட்டி ஹராம் தான், நெகிழுமா நெகிழாதா, நெகிழாது சரியா பிள்ளை. ஆனா தொழுகை என்பதும் தொழோனும் நெகிழாது, ஆனா பிரயாணம் போகின்ற போது சேர்த்து சுருக்கி தொழுங்கோ, அப்படி ஒரு நெகிழ்வுத்தன்மை ஏற்படுத்தும். ஏனண்டா மனிதனுக்கு லேசிக்காக வேண்டி. இப்படி பிள்ளைகள் குர்ஆனுடைய ஒரு அணுகுமுறை என்னண்டா நெகிழும் நெகிழா தன்மைகளை கடைபிடித்தல் என்பதும் சட்டங்களை அது உருவாக்குகின்ற போதும் நெகிழும் தன்மைகளையும் நெகிழா தன்மைகளை கடைபிடிப்பது என்பதும் குர்ஆனுடைய ஒரு அணுகுமுறை. விஷயம் வேண்டாம் பிள்ளைகள், உங்களுக்கும் இது பாடமாக்குறல்ல தலைக்கு வச்சு கொள்ளணுமா? கிளியரா? ரைட், நிறைய விஷயங்களை பிள்ளை அழகா சொல்லித்தார, அழகா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப நான் படிப்பிக்கிற பாடம் பிள்ளைகள் ரைட் குர்ஆன் பாடத்துல பிள்ளைகள் இந்த நாசிக் மன்சூக், முஹ்கம் முத்தசாபிஹாத், அஸ்பாபு நுசூல், ஹுரூஃபுல் முகத்தாத், உலூமுல் குர்ஆன் என்ற கலைகள் இருக்குது. அது தெரிஞ்சிருக்கணும். அதை நான் எம்சிக்கு விளங்கப்படுத்துவோம் இல்லையா. சரியா? இந்த முஹ்கம் முத்தசாபிஹாத்னா என்ன, நாசிக் மன்சூக்னா என்ன, ஹுரூஃபுல் முகத்தாத்னா என்ன, எம்சிக்கு அது தேவைப்படும். அப்ப எஸ்ஐக்கு வரும், அது ஓகே. மக்கி மதனி நான் விளங்கப்படுத்தினேன் இல்லையா, வேறுபாடு அது ஓகே பிள்ளைல. இப்ப நான் சொல்றது என்னன்னா இந்த முஹ்கம் முத்தசாபிஹாத்னா என்ன, அதே மாதிரி பிள்ளை இதெல்லாம் எதுல செய்வர், MCQ
எம்சிக்யூல புள்ளை சும்மா அழகா என்ன புள்ளை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்டா எம்சிக்யூலைக்கு வர முஹ்கமான வசனம், முத்தஷாபிகாத்தன வசனம், என்ன நாசிக மன்சூ, அஸ்பாபு நுசூல், மக்கி மதனி, இதெல்லாம் புள்ளை இன்ஷா அல்லாஹ் அதை கிளியர் பண்ணி தருவோம் புள்ளைல. ரைட். இப்ப பிள்ளைகள் ரைட் குர்ஆன் பாடத்தை சும்மா அழகா பிட்ட தலைக்கு தந்திருக்கிறேன்னா சும்மா கேள்விண்டா பிள்ளைல வந்தா ரசிச்சு ருசிச்சு எழுதணுமா. ரைட். இப்ப எங்கட இன்னொரு பாடம் ஒன்றைக்கு 2வது அலகுல சுன்னா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பிள்ளை. தனி மனிதனுக்கான சுன்னாவுடைய வழிகாட்டல், குடும்பத்துக்கான, அரசியலுக்கான, பொருளாதாரத்துக்கான, அழகியலுக்கான, எங்கட பிள்ளைகள் விரும்பி படிக்கிற அழகியல் ஓமா இல்லையா சொல்லுங்க. இந்த கேள்வி பாஸ் பேப்பர்ல பிள்ளை போன வருடம் ஆனா மிச்சம் பிள்ளை எழுதலையா. நாங்க பார்த்த பிள்ளை மிச்சம் பிள்ளை எழுதல அந்த கேள்விக்கு. கேள்வி விலங்கல்ல மிச்சம் குழப்பமான கேள்வி பிள்ளைலாம். இந்த குழப்பத்தை அழகா கிளியர் பண்ணி தரும். ஆனா இந்த முறை நீங்க எந்த பிரச்சனையும் படுத்தாம நாங்க பிள்ளை வளமையாக செமினார்ல இதெல்லாம் விளங்கப்படுத்துறதுதான். எங்கட செமினாருக்கு வராத பிள்ளைகள் அப்படி இருப்பாங்களா இல்லையா. எனக்கு தெரியாத பிள்ளைகள் எங்கட கிளாஸ் சம்பந்தமாக தெரியாம யாரும் இல்லை, பெரும்பாலும் இருந்தாலும் இருப்பீங்க. ஏன்னா மற்றாக்களமா கட்டாயம் நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும் பிள்ளைல. மற்ற பிள்ளைகள் வந்து என்ன நம்மட சமூகம் தானே என்ன போகட்டும் பல்கலைக்கழகம் என்று மற்றாக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த கேள்வியை மிச்சம் பிள்ளைகள் எழுதல்ல. ஏனண்டா கேள்வி விலங்கல்ல. இப்ப கேள்வியை தான் விளங்கப்படுத்தப்படும். ஆன்சர் பிரச்சனை எல்லாரும் அழகா பாடமாக்கி வச்சிருக்கீங்க. ஏன்னா தனி மனிதனுக்கான சுன்னாவுடைய வழிகாட்டல் தெரியுமா இல்லையா சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. ஒவ்வொன்றை அழகா பாடமாக்கி வச்சிருக்கீங்களா இல்லையா. பக்காவா பாடமாக்கி வச்சுக்கொள்ற அங்க கேள்வி கேட்டாலும் எழுதுறல்ல. என்ன பிரச்சனைண்டா இதுதான் இஸ்லாமிய நாகரிகம். அப்ப இஸ்லாமிய நாகரிகத்தில் நாங்க எதை படிக்கணும்டா கேள்வியைத்தான் படிக்கணும். தனி மனிதனுக்கான சுன்னாவுடைய வழிகாட்டல், குடும்பத்துக்கான அழகி எல்லாம் மாஷா அல்லாஹ் சும்மா அழகா கொப்பில 6 பாயிண்ட்ஸ்கள் இந்த டியூப் லைட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னண்டா இந்த கேள்விக்கு எங்கட பிள்ளைகள் ஆன்சர் பண்ணல. ஏன் ஆன்சர் பண்ணல அதைத்தான் இப்ப முழுமையாக அப்படி இந்த கேள்வியை பாருங்க. எத்தனை கேள்வி உருவாக்கி வச்சிருக்கேன். எல்லாம் ஒரே கேள்விதான் உருவாக்கி வச்சிருக்கிற பாருங்க. இந்த கேள்வி மயக்கம் வரக்கூடாது. எங்கட பிள்ளைகள் எந்த சிக்கலும் இல்லாம ஆன்சர் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த கேள்விகள் அழகான முறையில பிள்ளைகள் உருவாக்கி வச்சிருக்கிறேன். ரைட். இதுல பிள்ளைகள் முக்கியமான விஷயம் என்னன்னா இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. இஸ்லாமிய நாகரிக மேம்பாட்டுக்கு சுன்னாவின் வழிகாட்டல். இஸ்லாமிய நாகரிக மேம்பாட்டுக்கு இஸ்லாமிய நாகரிகத்தை மேன்மைப்படுத்துறது முதலாவது சுன்னாவா இரண்டாவது இஸ்லாமிய நாகரிக மேம்பாட்டுக்கு சுன்னா வழிகாட்டுதாவோ. இஸ்லாமிய நாகரிக மேன்மை அடையணும்னா தனி மனிதன் கிளியரா இருக்கும், குடும்பம் கிளியரா இருக்கும், அரசியல் கிளியரா இருக்கும், பொருளாதாரம் கிளியரா இருக்கும். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்ன்னு கேட்டா இஸ்லாமிய நாகரிகம் அந்த நாம சுன்னான்ற தலைப்பு இருக்கா இல்லையா அந்த தலைப்பே கேட்கிறாங்க. அந்த தலைப்பை எழுதி தனி மனிதனுக்கான சுன்னாவுடைய வழிகாட்டு அதை கொஞ்சம் விளக்கும். ஒரு 3-3.5 வரையில விளக்குற அவ்வளவுதான். சரியா பிள்ளைகள். உதாரணமாக பிள்ளைகள் 2024ஆம் ஆண்டு ஸ்கீம் மைக் ஓஃப் ஆகுங்க. இப்ப அடி வாங்க போறீங்க அவ்வளவு பேரும். இப்போ ஓ பாரு என்னம்மா சொல்லுங்க. இந்த சுன்னாட வழிகாட்டல் எத்தனை மார்க்ஸுக்கு வந்தது? இதுமா இதே எந்த கேள்வியா? ஓ அதான் 4 மார்க்ஸ். தலைப்பு எழுதுற மட்டும் தான் பிள்ளைல. என்ன எழுதுற சொல்லுங்க. என்ன எழுதுற தலைப்பு. இந்த கேள்வி பிள்ளை இந்த 2024 பிள்ளை எந்த இது பாருங்க. இஸ்லாமிய நாகரிக மேம்பாட்டுக்கு சுன்னாவுடைய வழிகாட்டல். அப்ப இது என்ன எழுதுறா 4 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். தனி மனித, குடும்ப, சமூக, அரசியல். தனி மனிதனை ஒரு 3 வரியில விளக்குது. தனி மனிதனை 3 வரியில விளக்குறா என்ன செய்யற தனி மனிதனுக்குள்ள இருக்க பாயிண்ட்ஸ் இருக்கா இல்லையா ஒரு 6 பாயிண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. அதுல ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எடுத்து இதுக்கு ஒரு ஷோர்ட்டான விளக்கம் ஒண்ணு கொடுத்துருங்க. விஷயம் முடிஞ்சு. ஆனா தனி மனிதனுக்கு எப்படி சுன்னா வழிகாட்டுது? நீங்க எல்லாருமே ஆதமுடைய சொல்லுங்க. ஆதமுடைய மக்கள்.
நீங்க எல்லாருமே ஆதமுடைய மக்கள். என்ன தனி மனிதனை இஸ்லாம் கண்ணியப்படுத்தி தனி மனிதனுக்கான ஒழுக்க விழுமியங்களை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஒழுக்க விழுமியங்களை நாங்கள் பின்பற்றுகின்ற போது இஸ்லாமிய நாகரிகம் என்ன செய்யும் மேம்படும். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை வளர்த்த எப்படி ஒழுக்கத்தை சொன்னார். அப்ப தனி மனிதனை கிளியர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இரண்டாவது குடும்பத்தை கிளியர் பண்ணணும். தனி மனிதனை கிளியர் பண்ணாதானே குடும்பம் கிளியர் ஆகும். குடும்பம் கிளியர் ஆகும், சமூகம் கிளியர் ஆகும். சமூகத்துலதான் அரசியல் இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் இஸ்லாமிய நாகரிக மேம்பாட்டுக்கு சுன்னா சொல்ற வழிகாட்டல் என்னண்டா தனி மனிதனுக்கான சுன்னாவுடைய வழிகாட்டல். தலைப்பே ஆன்சர். குடும்பத்துக்கான, அரசியலுக்கான, அழகியலுக்கான ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதி 4 தலைப்பை போட்டு அதை ஒவ்வொன்றையும் ஒரு 3-3.5 வரியில விளக்குற. அவ்வளவுதான். இது விளக்க முடிஞ்சு. இது கிளியர் தானே பிள்ளைகள்? இதை நாம பாடமாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது பாஸ் பேப்பர்ல வந்த இதே கேள்வி வார வருஷம் பெரும்பாலும் என்ன செய்யாது. எத்தனை தரம் சொன்னாலும் பிள்ளைகளுக்கு விளங்குறது. ரைட், சரியா பிள்ளைகள்? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. போன வருடம் இதே கேள்வி பெரும்பாலும் பிள்ளைகள் வார வருஷம் வாரத்துக்கு வாய்ப்பு குறைய வாய்ப்பு இல்லை. அப்ப ஏன் சேர்ந்த கேள்வியை போட்டேன்டா காரணம் இருக்குது. நான் காரணம் இல்லாம பிள்ளைகள் கேள்விகளை நான் போட மாட்டேன். ஏன் போட்டேன்னா இப்ப வாங்குவோம் இந்த கேள்வி. இப்ப வாங்குவோம் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. எப்பண்டா இது எப்ப வந்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களோட பாஸ் பேப்பர்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2016 அந்த 2016ஆம் ஆண்டு கேள்வி 4வது கேள்வி 10 மார்க்ஸுக்கு வந்துருக்கு. சில டைம்ல இந்த கேள்வி அப்படியே தூக்கி போடலாம் வாய்ப்பு இருக்கு. ஏண்டா 2015ஆம் ஆண்டு வந்த தஃசீர் கேள்வி 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல அப்படியே வந்திருக்கு. 2015ஆம் ஆண்டு வந்த தஃசீர் கேள்வி, தஃசீருடைய தோற்றம் வளர்ச்சி என்ற ஒரு கேள்வி, அதே கேள்வி 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல அப்படியே வந்திருக்குது. எங்களோட தங்க பிள்ளைகள் என்ன மற்ற நிறைய பிள்ளைகள் அதுக்கும் வித்தியாசமான ஆன்சர்கள் எழுதியிருந்தாங்க. அதான் கவலை பிள்ளைகளா. ஏன்னா லேசான விஷயம். தஃசீரை பத்தி மொத்தமா கேட்டா எப்படி எழுதணும், அதுக்கு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அது நான் வளமையாகவே படிப்பிக்கிறது. எங்கட கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு வளமையாங்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். ஏன்னா நான் எப்படி படிப்பிக்கிறேன், என்ன மாதிரி எழுதணும் சிஸ்டம் இருக்குது. 10 பாயிண்ட்ஸ் எழுதணும். 10 பாயிண்ட்ஸ் எழுத விளங்கப்படுத்துவோம் பிள்ளைல. அடுத்த தலைப்பே தஃசீர் தான். ரைட். இப்ப பிள்ளைகள் இது பாஸ் பேப்பர்ல வந்து கேள்வி. பாஸ் பேப்பர் என்னன்னு வந்திருக்கு ஒரு ஆள் வாசிங்கம்மா. பாஸ் பேப்பர்ல வந்ததையே வாசிங்க. அதை மட்டும் வாசிக்கணுமா? அதை மட்டும் வாசிங்க ஒரு ஆள். இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டியெழுப்புவதில் சுன்னாவின் பங்களிப்பு. பங்களிப்பு அவ்வளவுதானே பிள்ளை? பங்களிப்பு தானே? இந்த பங்களிப்பு என்ற சொல்லு மட்டும்தான் வந்திருக்கு பாஸ் பேப்பர்ல. ரைட். இப்ப மைக் ஓஃப் ஆக்குறேன், நான் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. சரியா பிள்ளைகள்? இப்ப பாஸ் பேப்பர்ல இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புவதில் சுன்னாவுடைய பங்களிப்பு என்ன? இதனுடைய ஆன்சர் பெரிசா ஒன்றுமில்ல, லேசான பாயிண்ட்ஸ் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கேள்விதான் பிரச்சனை. இப்ப பிள்ளைகள் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புவதில் சுன்னாவுடைய பங்களிப்பு பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஆனா சில டைம்ல இதே கேள்வி அப்படியே தூக்கி போடலாம். ஓகே, போட்ட சந்தோஷம்தான், அழகாளிட்டு போகலாம். இந்த கேள்வியை சேஞ்ச் பண்றேன்டா எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க? இந்த கேள்விக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பிள்ளைல? இந்த கேள்விக்கு இந்த பாயிண்ட்ஸை வச்சு என்ன செய்யலாம் சொல்லுங்க. இப்ப சொல்றேன்னா, இப்ப சொன்ன கேள்விக்கு தனி மனித குடும்பத்தை போட்டும் என்ன செய்யலாம்? எழுதலாம். பாத்தீங்களா எங்க விஷயம் இருக்குது பாத்தீங்களா? இப்ப நான் சொல்ற இந்த கேள்விக்கு தனி மனித குடும்ப சமூகத்துக்கு சுன்னா வழிகாட்டுது என்ற விஷயத்தை அப்படியே மொத்தமாக எல்லா விஷயத்தையும் சேர்த்து அழகான முறையில இங்க நீங்க ஆன்சர் பண்ணலாம். நல்லா விளையாடணும்ல. ஏன்னா கேள்வியை நீங்க நல்லா வாய்ச்சி கொண்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், இது செட் ஆகும். இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புவதில் இங்க இஸ்லாமிய நாகரிக என்ன சொல்ல வந்துரு? கட்டி எழுப்புதல்
மேம்பாடு எல்லாமே என்னது? எல்லாமே என்னது? ஒன்றுதான். நல்லா விளையாடணும். இப்ப பாருங்க, இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டியெழுப்புவதில் சுன்னா என்ன பங்களிப்பு செய்து? தனி மனித குடும்ப சமூகத்தை தனி மனிதனுக்கு வழிகாட்டுது. அப்பதான் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டியெழுப்பதா? தனி மனித குடும்ப எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு பிள்ளைகள் ஒரு பொயின்ஸாகவே தனி மனித குடும்ப சமூக அரசியல் எல்லாத்தையும் போட்டு அழகான முறையில ஒரு பொயின்ஸாக எழுதலாம். இதுக்கு நிறைய பொயின்ஸ் இருக்கு, நான் விளங்கப்படுத்துவேன். இதுவும் வருமா வராதா? இதான் கேள்வி. வரும். ஏன்னா நீங்க அப்படி எழுதிருக்க மாட்டீங்க. நோட்ஸ்ல உள்ள இதெல்லாம் போட்டு அப்படியெல்லாம் எழுதிருக்க மாட்டீங்க. சில பிள்ளை இதுக்குண்டு வேறையா போய் சொன்ன எழுதி வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு விளங்கோன பிள்ளைகள் இவங்க பாஸ் பேப்பர்ல எப்படி கேள்வி கேட்காங்க, எங்க இருக்கிற கேள்வியை கொண்டு போய் எங்க டச் பண்றாங்க, இதெல்லாம் விளங்கணும். விளங்கிட்டீங்கடா உங்களுக்கு நல்லா தலைக்கப்படும். இப்ப இப்படித்தான் நாங்க படிக்கணும். எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்க இப்ப எழுதலாம், பயப்பட தேவை. மயக்கம் வராது, கேள்வி மயக்கம் வராது. நான் விளங்கப்படுத்துறது சிட்டியா அவதானிச்சா கேள்வி மயக்கம் வராது. இப்ப விளங்கப்படுத்தலாம் பாருங்க, எப்படி கேள்வி மயக்கங்கள் கிளியர் பண்றேன்னு பாருங்க. இப்ப பாருங்க இல்லையா, இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புவதில் சுன்னாவுடைய பங்களிப்பு. இது ஒரு கேள்வி. இது எங்க வந்த பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. இதை தாண்டி எப்படி கேட்பாங்கண்டா, இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புவதில் சுன்னாவுடைய அவசியம் என்று கேட்கலாம், சுன்னாவுடைய பயன்பாடு என்று கேட்கலாம், சுன்னாவுடைய செல்வாக்கு என்று கேட்கலாம். இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புவதில் சுன்னாவுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்வியை இன்னொரு வகையில கேட்கிறேன்டா, இஸ்லாமிய நாகரிக வளர்ச்சிக்கு இங்க மேம்பாடு, இங்க வளர்ச்சி, இங்க கட்டி எழுப்புதல். கட்டி எழுப்புதல், வளர்ச்சி, மேம்பாடு எல்லாமே ஒன்றுதான். எனவே இது 10 மார்க்ஸுக்கு வந்த கேள்வி பாஸ் பேப்பர்ல. அப்ப இஸ்லாமிய நாகரிக வளர்ச்சிக்கு சுன்னா முன்வைக்கும் வழிகாட்டல். இப்ப சில டைம்ல என்ன செய்வாங்கண்டா, எல்லா பிள்ளைகளும் சுன்னா 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 நான் படிச்சுட்டு போறேன். இப்ப கேள்வியை மாத்திடுவான். எப்படின்னா, இஸ்லாமிய நாகரிக வளர்ச்சிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்ன? இப்ப சுன்னாவை ரிமூவ் பண்ணிட்டு ரசூலுல்லாவை போட்டுருவோம். இப்ப நாம எங்க போவோம்? எங்க தலையை கொண்டு போய் 6வது அழகுல ரசூலுல்லாஹ்வோட காலம் இருக்குது அப்படி போகலாமா சொல்லுங்க? கையை உசத்திட்டு போகலாமா சொல்லுங்க? இல்ல சார். ஏனண்டா சுன்னாக்கு பதிலாக என்னன்னு போடலாம்? இன்னொரு சொல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபில பேரை போட்டாலும் நபி சுன்னாதான், அவர்கள் ரசூலுல்லாஹ்வோட பேரை போட்டாலும் சுன்னாதான். அப்ப பாருங்க, இஸ்லாமிய நாகரிக வளர்ச்சிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்ன? தனி மனிதனுக்கு வழிகாட்டுகிறார், குடும்பத்துக்கு வழிகாட்டுகிறார், சமூகத்துக்கு வழிகாட்டுகிறார். இதுவும் ஒரு பொயின்ஸாக எல்லாத்தையும் வச்சு எழுதலாம். என்ன சொல்ல வாரண்டா, கேள்வியை விளைவிக்கணும். எப்படி எல்லாம் கேட்காங்கன்னு பாருங்க. எல்லாம் ஒன்றுதான். இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் அங்க வரும், இங்க இருக்கிற கேள்வியை இங்க தனியா ஒரு விஷயமா கேட்கிறான். இங்க 4 மார்க்ஸ், அங்க 10 மார்க்ஸ். ஆனா 10 மார்க்ஸ் எழுதுகின்ற போது விளக்கமாக எழுதணும், 4 மார்க்ஸுக்கு எழுதுகின்ற சும்மா ஷோர்ட் எழுதினா போதும் என்ற விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இப்ப கேள்வி விளையாட்டாவில் உங்களுக்கு அப்படி விளங்காட்டி என்னென்ன கேள்வி விளங்கிட்டாங்களோ? புலேல் ஆன்சர் முக்கியம் இல்ல, திரும்பவும் சொல்றார். ஆன்சர் ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் அழகா சிலபஸை படிச்சுட்டா இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்ல. நானும் இப்ப சிலபஸை இன்ஷால்லா இப்ப இலங்கை இஸ்லாம் அறிமுகத்தை இன்னைக்கு நைட்டுக்கு ஸ்டார்ட் பண்றேன். 7வது திரும்ப 8வது 9வது 10வது அழகா மொத்தமாக கொடுத்து அதை கிளியர் பண்ணி விட்டோம்டா சிலபஸ் முடிச்சு. சிலபஸ் எல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணி தந்துட்டேன் எங்கட பிள்ளைகளுக்கு. அது இஷ்யூ அல்ல. என்ன பிரச்சனைண்டா, கேள்விகளை பிள்ளைகள் சரியாக விளங்கி கொள்ளுங்கோ. அதுக்காகத்தான் பேப்பர் கிளாஸ் செய்யறது. பேப்பர் கிளாஸ் நம்மளுக்கு இப்ப விளங்க எப்படி பேப்பர் கிளாஸ் படிக்கணும் விளங்கிட்டா உங்களுக்கு. பேப்பர் கிளாஸ்னா எப்படி செய்யணும் விளங்கிட்டா? சாஃபி சொல்லுங்கம்மா, என்ன என்ன எந்த தலைப்பு விளங்கலாமா சொல்லுங்க, டச் பண்ணி காட்டும். சரிங்க, இப்ப சொன்ன அந்த தலைப்பு தான் சார். எதுமா மேல மூன்று தலைப்பு மேல இருக்கிறது. அந்த மூன்றுக்கும் இந்த தனி மனித குடும்ப சமூக அரசியலை எப்படி சேர்த்து விடுறது? இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து உதாரணமாக இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டியெழுப்பு சுன்னா எப்படி பங்களிப்பு செய்யுது? இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டியெழுப்புறதுல சுன்னா தனி மனிதனுக்கு, குடும்பத்துக்கு, சமூகத்துக்கு, அரசியலுக்கு, பொருளாதார அழகியல் போன்ற எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டி சுன்னா என்ன செய்யுது? எங்களுக்கு என்ன செய்யுது? சுன்னா வழிகாட்டி பங்களிப்பு செய்யுது.
அப்ப இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புறண்டா தனி மனிதனுக்கு பங்களிப்பு செய்யணுமா இல்லையா? சுன்னா கட்டாயம் செய்யணுமா இல்லையா? சொல்லுங்க. செய்யணும். தனி மனிதனை உருவாக்கணும், அதிலிருந்து குடும்பத்தை உருவாக்கணும், குடும்பத்திலிருந்து சமூகத்தை உருவாக்கணும், அரசியலுக்கு வழிகாட்டணும். இதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நாங்க ஒரு பொயின்ஸாக விளக்கி எழுதலாம் என்று சொல்லவா. அப்படி எழுதினாலும் பிழை இல்லை. இப்ப நான் இதுக்குரிய பொயின்ஸை வேறையா சொல்லி தருவேன். இப்ப இருக்குது அதுக்கு பொயின்ஸ், அது தனியா இருக்குது. ஆனா இதுவும் இதுக்கு என்ன செய்யும்? என்ன சொல்ல வாரேன், இதுவும் இதுக்கு என்ன செய்யும்? தலைப்பு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. ரைட். விலங்காட்டி பிள்ளைகள் பயப்படாம கேட்கணும்ல, என்ன சந்தேகத்தோட போகக்கூடாது. ஏன்னா கேள்வியை பாருங்க. இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புவதில் சுன்னாவுடைய இப்ப இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புற சுன்னா மட்டும் இல்ல, குர்ஆனும் எழுப்புது. இப்ப கேள்வி என்ன? சுன்னா கட்டி எழுப்புதுன்னா எப்படி கட்டி எழுப்புது? என்ன பங்களிப்பு செய்யுது? தனி மனிதனுக்கு பங்களிப்பு செய்யுது, தனி மனிதனுக்கு வழிகாட்டுது. நீங்க எல்லாரும் இப்ப எழுதணும். நீங்க எல்லாருமே ஆதமுடைய பிள்ளைகள், எல்லாரும் என்ன சமமாக சமத்துவமாக எல்லாரும் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டி, இப்படி வழிகாட்டினா தானே பிள்ளைகள் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாம். நீங்க முஸ்லிம்கள் வேற, ஏனைய சமயத்தர்கள் வேற, அவங்களோட நீங்க சண்டோடிங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாம். சொல்லுங்க. இல்ல. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லும்? நீங்களும் வாழணும், ஏனைய சமயத்தோடு சேர்ந்து வாழணும், அவர்களும் நல்ல முறையில பழகணும், நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்கள்ட்ட வெளிப்படுத்தணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், என்ன அவங்களோட மரண வீடுகளுக்கு கலந்து கொள்ளணும். என்ன இப்படி நாம எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தாத்தான் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாம். அப்ப இதுக்கு எது வழிகாட்டுதுண்டா? சுன்னா எங்களுக்கு வழிகாட்டுது. ஆனா அதே மாதிரிதான் குடும்பம், சமூகம். அப்ப தனி மனித குடும்ப சமூகம் சொல்றது என்ன தலைப்பு? இது பாருங்க. இஸ்லாம் நம்ம 2வது தலைப்புல குர்ஆனுக்கு பிறகு உள்ள தலைப்பு சுன்னா. அதுல சுன்னாவே தலைப்பு, தனிய தலைப்பு. இங்க கேள்வி கேட்டிருக்கிறே, அதுதான் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புவதில் சுன்னாவுடைய பங்களிப்பு என்னன்னு கேட்டா, இதுவும் ஒரு பங்களிப்பாக வருமா வராத? இப்ப ஏற்றுக்கொள்றீங்களா? இப்போ இப்ப கேள்வியை செட்டியா பிள்ளைங்க தலைக்கப்படும். இஸ்லாமிய கட்டி எழுப்புறா கட்டாயம் தனி மனிதனுக்கு சுன்னா வழிகாட்டினா தனி மனிதன் அப்படி இஸ்லாம் சொல்றமாக்கி செஞ்சாண்டா இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாம். குடும்பம் சுன்னா சொல்றமாக்கி செஞ்சா இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாம். சமூகம் சுன்னா சொல்றமாக்கி செஞ்சா இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாம். இல்லாட்டி கட்டி எழுப்ப இயலாது. ரைட். இப்ப அது ஓகே இல்ல? இப்ப நான் நேரடியா வயசுக்கு வர முடியல. இப்ப அழிக்கணும், எல்லாத்தையும் அழிக்கணும். ஓகே எல்லாம் கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்ப நான் நேரடியா ஆன்சர் பண்ண பிறகு சரியா? என்னமா இது மைக்கை கட் பண்ணி மைக் ஆஃப் ஆயிடும். மைக் ஆஃப். நான் படிப்பிக்க கொள்ளாம மைக் ஆஃப் ஆகும்னா ரைட். மைக் ஆஃப். ஓகே. இப்ப பிள்ளைகள் இதுல முதலாவது பாயிண்ட் என்னடா? இஸ்லாமிய நாகரிகத்தை பாருங்க பிள்ளைகளா. நாங்க தனி மனித குடும்ப சமூக அரசியல் அதுக்குள்ள என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதோ அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும் வரப்போகிறது என்ற விஷயத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்கோ. ரைட். இப்ப பிள்ளைகள் அல் குர்ஆனோடு துணை நின்று, குர்ஆனுடன் துணை நின்று குர்ஆனோடு துணை நின்று வாழ்வியல் தொடர்பான போதனைகளை சுன்னா விளக்குகிறது. குர்ஆனோட இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புறதுல சுன்னா எப்படி பங்களிப்பு செய்திருந்தா, குர்ஆனோடு துணையாக நின்று பங்களிப்பு செய்யுதாம். அப்ப குர்ஆனோடு எப்படி துணையாக நிக்குது? ஏண்டா குர்ஆனை மட்டும் வச்சு இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்ப இயலாது. கட்டாயம் குர்ஆனோடு சேர்ந்து சுன்னாவும் இருந்தாத்தான் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாம். பாடம் ரைட். இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி இப்ப குர்ஆனோடு துணை நின்று வாழ்வியல் தொடர்பான போதனைகளை
போதனைகளை சுன்னா விளக்குகிறது. இதுக்கு என்ன விளக்கம் எழுதுற? உதாரணமாக குர்ஆன்ல அல்லாஹ் சுருக்கமாக சொன்ன விஷயத்த ஹதீஸ் என்ன செய்யும்டா? விளக்கமாக சொல்லும். பாருங்க பிள்ளைகளா, குர்ஆனோடு துணை நிக்குதா இல்லையா? சுன்னா துணை நின்று இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டியெழுப்புற பங்களிப்பு செய்தா இல்லையா? பங்களிப்பு செய்கிறது. ஏண்டா குர்ஆன் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொன்னா தொழுங்கோ, ஜகாத்து கொடுங்கோ, ஹஜ்ஜி செய்யுங்கோ என்றுதான் குர்ஆன் சொல்லும். ஆனா எப்படி தொழணும், எப்படி ஹஜ்ஜி செய்யணும், எப்படி நோன்பு பிடிக்கணும் என்ற விஷயத்தெல்லாம் சுன்னாதான் விளக்கும். அப்ப குர்ஆனோடு துணை நின்று வாழ்வியல் தொடர்பான ஒருவன் எவ்வாறு வாழ வேண்டும் இந்த உலகத்துல, இந்த வாழ்வியல் தொடர்பான போதனைகளை சுன்னா எங்களுக்கு விளக்குகிறது. அதே மாதிரி குர்ஆனுடைய விஷயத்தை நடைமுறைப்படுத்தி காட்டுறது, நடைமுறைப்படுத்துறது. இதெல்லாம் விளக்கம் எழுதுற, இதுக்கு விளக்கமா நடைமுறைப்படுத்துற. அல்லாஹ் தஆலா சொல்லுவான் குர்ஆன்ல, உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கோ. அப்ப உடன்படிக்கைனா என்ன? ரசூலுல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கை, என்ன இப்படியான நிறைய உடன்படிக்கை ரசூல் செஞ்சிருக்காங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்க குர்ஆன். ஆனா குர்ஆனோடு துணையாக நின்று ஹதீஸ் சுன்னா என்ன செய்யும்டா? அந்த உடன்படிக்கையை செஞ்சு காட்டுறது, அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுறது சுன்னா. அப்ப குர்ஆன் சொல்றத நடைமுறைப்படுத்துறது சுன்னாவாகும். குர்ஆன் சொல்றத நடைமுறைப்படுத்து. என்ன குர்ஆன் சொல்லும் தொழுங்கோ, அதை நடைமுறைப்படுத்தி காட்டும். அல்லாஹ் தொழுது காட்டுறலி. குர்ஆன் சொல்லும் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கோ, அல்லாஹ் உடன்படிக்கையை நிறைவேற்றல, ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தான் சுன்னா. அப்ப குர்ஆனோடு துணை நின்று வாழ்வியல் தொடர்பான போதனைகளை சுன்னா விளக்கி எங்களுக்கு பங்களிப்பு செய்கிறது. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு அழகா எழுதலாமா? சொல்லுங்க. சின்னப்புள்ள பாடம் பிள்ளைகள் அதெல்லாம் கேள்விதான் மயக்கம், ஆன்சர் ஒரு மயக்கமும் இல்லை. சும்மா அழகா எழுதிட்டு போகலாம். குர்ஆனோடு நின்று துணையாக நின்று எங்களுக்கு வாழ்வியல் தொடர்பான விடயங்களை விளக்குது. சும்மா எழுதிட்டு போற விளக்கம், அழகா உதாரணத்தை போட்டு விளக்குற விஷயம் முடிஞ்சு. ரைட். முதலாவது. இரண்டாவது பிள்ளைகள், இரண்டாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மைக் ஓப் ஆகிக்கிறோம் பிள்ளைகளா. ரைட் ரைட். இரண்டாவது பிள்ளைகள் லேசி, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தலைப்பு தான் குடும்ப வாழ்வு. குடும்ப வாழ்வு, குடும்ப வாழ்வுண்டா என்ன? திருமணம். குடும்பமா வாழ்றா எதனூடாக வாழலாம்? தனி மனிதனாக இருப்பவன் குடும்பமாக. அப்ப பாருங்க, இந்த குடும்பம் என்ற பாயிண்ட்ஸ் இப்ப சொல்லுங்க பிள்ளைலாம் மைக் ஆன் பண்றேன். குடும்பத்துக்கான சுன்னாவுடைய வழிகாட்டல் என்று இப்ப நான் படிப்பிச்ச தனி மனித, குடும்ப, சமூக, அரசியல், குடும்பம் வருமா இல்லையா? சொல்லுங்க. இப்ப ஏற்றுக்கொள்றீங்களா? அங்க இருக்கிறதா இங்கேயும் பிள்ளை, இங்க இருக்கிறதா அங்கேயும், ஓமா இல்லையா? எல்லாம் அதுக்குள்ள வாரதான் பிள்ளைல, அதுக்குள்ள வாரதுதான், நல்லா விளைய கொள்ளணும். ரைட். குடும்ப வாழ்வுன்னு சொல்றது பிள்ளைகள் திருமண தொடர்பான போதனை, திருமண தொடர்பான போதனை. சரியா பிள்ளைகள்? திருமணத்துக்கு இஸ்லாம் என்ன செய்துண்டா? முக்கியத்துவம் வழங்குகிறது. திருமணம் முடிக்கணும், முடிச்சானே அப்பதானே இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாம். என்ன தனி மனிதனாக மட்டும் இருந்தா கட்டி எழுப்பலாமா? திருமணம் முடிச்சு குடும்பமாக என்ன நீங்க மாறினாதான் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாம். அப்ப குடும்ப வாழ்வு திருமண தொடர்பான போதனை என்ன சொல்லுது? திருமணம்டா சும்மா நாங்க முடிக்கிறது இல்ல. இஸ்லாம் சொல்லுது, திருமணம் முடிக்கின்ற போது ஒருவன் 4 காரணத்துக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறான். அதுல ஒன்று செல்வத்துக்காக வேண்டி, இன்னொன்று பரம்பரைக்காக வேண்டி, இன்னொன்று அழகுக்காக வேண்டி. எனவே இஸ்லாம் சொல்லுகின்ற குடும்ப வாழ்வு எப்படின்னா, மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கொள், இதுதான் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டியெழுப்பும். அப்ப குடும்ப வாழ்வு தொடர்பான போதனை எப்படி சொல்லுதுண்டா? திருமணம் முடிக்கின்ற போது நீ நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆணை, மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை நீ செலக்ட் பண்ண வேண்டும். ஏன்னா மார்க்கப்பட்டுள்ள நல்ல ஒரு ஆணை அல்லது பெண்ணை செலக்ட் பண்ணி
திருமணம் முடிச்சா அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பம் தான் ஒரு சமூகமாக மாறப்போகிறது. எனவே பிள்ளைகள் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டியெழுப்புறதுல சுன்னா என்ன பங்களிப்பு செய்துண்டா, குடும்ப வாழ்வு தொடர்பான போதனைகளை சொல்லி எங்களுக்கு வழிகாட்டி அதனூடாக இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புகிறது. குடும்ப வாழ்வு கிளியரா உங்களுக்கும்? இதெல்லாம் சும்மா லேசான பாயிண்ட்ஸ்கள் பிள்ளைல கிளியரா? ஓம் சார். உங்களுக்கு தெரியும் பிள்ளை, நிறைய விளக்கம் எழுதலாம். நீங்க என்ன நோட்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கும் போது நோட்ஸை பார்த்து பாருங்க, சும்மா அழகா விளக்கம் நிறைய எழுதலாம் பிள்ளைல. சிலர்கள் வந்து ரசூலோட சொல்றாங்க, நாங்க நீ திருமணம் முடிக்க மாட்டோம், என்ன நாங்க என்ன தொடராக நோம்பு பிடிக்க போறோம், என்ன தொலைப்போறோம். ரசூல் என்ன செய்யறாங்க அதை வெறுக்கா, நாங்க திருமணமே முடிக்க மாட்டோம். அப்ப திருமணம் முடிக்காட்டி பிள்ளைகள் கரைச்சல் இல்லை, ஏன்னா பிள்ளைகள் இல்ல, அங்க ஓட்டம் இல்ல, உழைக்கணும் என்ற அவசியம் இல்ல. அப்ப நான் மட்டும் பள்ளிக்கு போயிருந்து தொழிலிட்டு சும்மா அழகா நிம்மதியா இருக்கலாம். ரசூலா சொன்னாங்க இது சரி வராது. இப்படி இருந்தா இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்ப இயலாது. அப்ப திருமணம் முடிக்கணும். பமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர். அப்ப குடும்ப வாழ்வுக்கான போதனைகள், அப்ப திருமணம் முடிக்கணும், எப்படி முடிக்கணும், அதுக்குரிய வழிமுறைகளை சுன்னா சொல்லி. ஏண்டாக்குள்ள குடும்பம் முக்கியம். ஒரு இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டியெழுப்புறதுல குடும்பம் பெரியதொரு பங்களிப்பு. ஏன்னா குடும்பத்தில இருந்துதான் சமூகம் உருவாகுது. அப்ப இந்த குடும்பம் சீராக இருந்தா, நல்ல பண்பாடுள்ள குடும்பமாக இருந்தா தான் இந்த குடும்பம் தான் சமூகத்துக்கு போகுது. எனவே இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டியெழுப்புறா அந்த குடும்பம் சும்மா சட்டப்படியா இருக்கும். அதனாலதான் சுன்னா குடும்ப வாழ்வுக்கான போதனைகளை சொல்லுகின்ற போதோ திருமணம் முடிக்காம இருக்க வேண்டாம், திருமணம் என்னுடைய வழிமுறை முடிங்கோ, ஆனா முடிக்கின்ற போதோ மார்க்கப்பட்டுள்ள பெண்களை திருமணம் முடிச்சு கொள்ளுங்கோ, மார்க்கப்பட்டுள்ள ஆண்களை திருமணம் முடிச்சு கொள்ளுங்கோ. மார்க்கத்தை பார்க்காம மற்றத்தை பார்க்க வேண்டாம். ஃபெஸ்டுக்கு மார்க்கத்தை பாருங்கோ, அதுக்கு பிறகு நீங்க மற்ற விஷயங்களை கவனிச்சு கொள்ளுங்கோ என்று இஸ்லாம் சொல்கிறது. இது இரண்டாவது பாயிண்ட். முதலாவது என்னன்னா அல் குர்ஆனோடு துணை நின்று, முதலாவது பாயிண்ட் குர்ஆனோடு துணை நின்று வாழ்வியல் தொடர்பான போதனைகளை சுன்னா எங்களுக்கு விளக்குகிறது. குர்ஆனோடு துணை நின்று வாழ்வியல் தொடர்பான போதனைகளை சுன்னா டியூட்ல அடிக்குதா? எங்கட பிரேயர் கிளாஸுக்கு வந்த பிள்ளைகள்கிட்ட நோட்ஸ்ல ஃபுல் நோட்ஸ் இருக்கு. இப்ப எங்கட பிரேயர் கிளாஸுக்கு வர பிள்ளைகள டியூட்டா பாத்தீங்கன்னா ஃபுல் நோட்ஸ் கொடுத்துருப்பேன், விளக்கத்தோட கொடுத்துருப்பேன். செமினார்ல பிள்ளை விளக்கமா போட்டிருக்க மாட்டேன், கொயின்ஸை மட்டும் போட்டிருப்பேன். சரியா பிள்ளை? மூன்றாவது பிள்ளைகள் நடை உடை பாவனை தொடர்பான வழிகாட்டல். ஒரு முஸ்லீம் அவனுடைய நடை எப்படி இருக்கணும், செயற்பாடு, அவனுடைய ஆடை எப்படி இருக்கணும், அவன் எப்படி பழகணும், என மற்றாக்களோடு எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு பழக வேண்டும், இதையும் அப்பதான் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாம். உதாரணமாக பிள்ளைகள், ஒரு முஸ்லீம் வீட்டுல எவ்வாறு இருக்கணும், ஒரு முஸ்லீம் வெளியே போனா எப்படி இருக்கணும், அதே மாதிரி அஜ்னபி மஹ்ரமி இதான் நடை உடை பாவனை சம்பந்தமாக சுன்னா சொல்லுது. ஏண்டா ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை வளர்த்தது எப்படின்னா அவருடைய நடை உடை பாவனை. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் பத்தி நாம் எதை பேசுறோம்? ரசூலுல்லாஹ் இப்படி வாழ்ந்தார், அவருடைய ஆடை எப்படி இருந்துச்சு, நல்ல பண்பாடு. அவர பண்பாட்டை பார்த்துத்தான் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே எங்களோட நடை உடை பாவனையில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சுன்னா சொல்லுகிறது. அந்த அடிப்படையில தான் அஜ்னபி மஹ்ரம் என்ற விஷயம் கட்டாயம். அஜ்னபின்னா யாரு? திருமணம் முடிக்க அனுமதியானாக்கள். மஹ்ரம் என்பது திருமணம் முடிக்க அனுமதி இல்லாதாக்கள். இவங்களோட எவ்வாறு நடந்து கொள்ளணும் என்ன? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு வீட்டுல பல கூட்டு குடும்பம் இருப்பாங்க. அதுல 4 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, 4 மச்சாமார் இருப்பாங்க. அப்ப அதுல எப்படி நடந்து கொள்ளணும்? மாமாட மகனோடு பிரயாணம் செய்யலாமா, பெரியப்பாட மகனோடு பிரயாணம் செய்யலாமா? ஏலா. ஆனா பெரியப்பாட மகனை நாங்க கூப்பிடுவோம், என்னண்டு நானாண்டவன் கூப்பிடுவோம். ஆனா அவரு திருமணம் முடிக்க அனுமதியான ஒரு ஆள். ஆனா நாங்க பழக்கத்துல பேசுகின்ற போது எங்கட பெரியப்பாட மகனை, எங்கட வாப்பாட நானான மகனை சொல்லுவோம், மகளை தங்கச்சி நான் கூப்பிடுறது.
ஆனா திருமணம் முடிக்க அனுமதி அவங்க. ஆனா அவங்களோடு பிரயாணம் செய்யறது அதெல்லாம் கூடாது. அப்ப தனிமையில இருந்தா என்ன செய்யும்? ஷைத்தான் மூன்றாவதாக இருப்பான். அப்ப அதால சில டைம்ல விபச்சாரம் ஏற்படலாம். ஒரு விபச்சாரமான குடும்பம் ஒன்று இருந்தா இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டியெழுப்பலாம். சொல்லுங்க சொல்லுங்க பிள்ளை. ஏடா இது என்ன செய்யணும்? இஸ்லாம் உங்களோட நடை உடை பாவன விஷயங்கள்ல கவனமா இருந்து கொள்ளுங்க. உங்களோட நடையில மாற்றத்தை கொண்டு வரணும். பயான் பண்றத விடுங்க. உங்களோட நடையில மாற்றம் வரணும். ரசூலா பாருங்க பிள்ளை, கூட பேசுறல்ல, பயான் பண்றல்ல, அவருடைய வாழ்க்கையை பார்த்தா குர்ஆன் சொல்ற எல்லாமே இருக்கும், ஹதீஸ் சொல்ற எல்லாமே இருக்கும். அவரை பார்த்து தான் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய செயற்பாடு நட்ட உட்ட பாவனை இதைத்தான் இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குது. உண்ட வாயால பேசுறது முக்கியம் இல்ல, என்ன செய்யணும்? நடை உடை பாவனை இந்த விஷயங்களை இஸ்லாம் என்ன சொல்லுதோ, வீட்டுல இருக்கின்ற போது எப்படி இருக்கணும், வெளியால போகின்ற போது எப்படி இருக்கணும். ஆனா வீட்டுல இருக்கிற மாக்கி வெளியால இருக்க இயலாது, வெளியால இருக்கிற மாக்கி வீட்டுல இருக்க இயலாது. வீட்டுல இருக்கின்ற போது புலிசுமா நோமலாக நாங்க இருப்போம். இப்ப பெண்களை பார்த்தா சும்மா ஷோல் இல்லாம இருப்பாங்க. இதே மாக்கி வெளியால போய் நிக்கலாமா? இயலாது. என்ன அப்ப இஸ்லாம் என்ன செய்யுதுண்டா, அதே மாதிரி வீட்டுக்கு நுழைகின்ற போது சலாம் சொல்லி போகணும். என்ன அப்ப இதெல்லாம் என்னடா பிள்ளைகள், இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புறது எப்படின்னா, சுருக்கம் அவளையே கொள்ளுங்க. இந்த விஷயம் எல்லாமே என்ன சொல்லுதுண்டா, அஹ்லாக் பண்பாடு, பண்பாட்டின் ஊடாகத்தான் இஸ்லாமிய நாகரிகத்தை வளர்க்கலாம். ரசூலுல்லாஹ் பண்பாட்டின் ஊடாகத்தான் வளர்த்தார். இஸ்லாம் எதிர்பார்க்கிறேங்க என்னண்டா, எங்கட நடையில உடையில பாவனை எல்லாத்திலும் எங்கட செயற்பாடு எல்லாத்திலயும் மாற்றம் வரும். மாற்றம்னா என்ன எதிர்பார்க்குது? ஒழுக்கம் வரணும். ஆடையில ஒழுக்கம் இருக்கணும், பேச்சில ஒழுக்கம் இருக்கணும், நடையில ஒழுக்கம் இருக்கணும், எங்கட நாளாந்த செயற்பாடு எல்லாத்திலையும் ஒழுக்கம் இருக்கணும், தொழுதா ஒழுக்கம் வரணும், நோன்பு பிடிச்சா ஒழுக்கம் வரணும். எல்லாத்திலும் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது என்னண்டா, ஒழுக்கத்தை தான் எதிர்பார்க்குது. இதெல்லாம் சும்மா லேசான பாடம் இல்லையில, சின்ன புள்ள பாடம். சரியா பிள்ளைண்டா? அதெல்லாம் கிளியரா? நாலாவது பிள்ளைகள், இமாரத் தொடர்பான போதனைகளை சொல்கிறது. இமாரத் மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ள பொறுப்புகள்ல 3 பொறுப்பு இருக்கு. ஒன்று இபாதத், 2வது ஹிலாபத், 3வது இமாரத். இமாரத்னா பூமியை பலப்படுத்தல். இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டியெழுப்புறா கட்டாயம் என்ன செய்யணும்? பொருளாதாரம் வேணும். பொருளாதாரம் ஏண்டா பிள்ளை உங்களுக்கு தெரியும், நான் ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்க. இஸ்லாமிய ஹிலாபத் வீழ்ச்சிக்கான காரணிகள்ல ஒரு காரணி தான் பொருளாதார காரணி. நாங்க 9வது அளவுல படிப்ப முடியல, தேக்க நிலையில் ஒரு பாடம் ஒன்று படிப்போம். இந்த முறை எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி தான் சில டைம்ல வரலாம். இஸ்லாமிய ஹிலாபத் வீழ்ச்சிக்கான காரணிகள்ல ஒரு காரணி என்ன? பொருளாதார காரணி வருமா இல்லையா? கட்டாயம். அப்ப இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புறா எது வேணும்? இப்ப அடுத்தது ஒழுக்கமும் வேணும் தான், அதோட பொருளாதாரம் தேவையா இல்லையா? இந்த பொருளாதாரத்தை வளப்படுத்துறதுக்கு எந்த பணியை செய்யணும்? இமாரத் பணி. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. இமாரத் தொடர்பானடா பூமி, ஒரு ஜனாதிபதி இஸ்லாமிய ஆட்சியில் இருக்காருண்டா, பூமியை வளப்படுத்தணும். நம்ம நாட்டுல ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒவ்வொரு வகையான பூமிகள் இருக்கும். அந்த பூமியை இனங்கண்டு அதுல தோட்டங்கள் பயிர்கள் அதுல என்னென்ன செய்யணுமோ அப்படி செஞ்சாதான் அந்த பூமி செழிப்பாகும். பூமி செழிப்பாகின்ற போதுதான் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சாதான் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாம். இல்ல சல்லி தேவையே பிள்ளை, சல்லி இல்லாம எப்படி இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்ப இயலாது. அப்ப இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புறாங்க பாருங்க. இஸ்லாமிய ஹிலாபத் வீழ்ச்சிக்கான காரணம், ஒரு இஸ்லாமிய ஆட்சி வீழ்ச்சி அடைகிறதுக்கு 4 காரணிகள் முக்கியமா இருக்குது. அரசியல், பொருளாதார, சமய காரணி, சமூக காரணி. பின்னுக்கு படிப்ப முடியல. அப்ப அதுல ஒரு காரணியாக பொருளாதாரம் இருக்குதா இல்லையா? இஸ்லாமிய ஹிலாபத் வீழ்ச்சிக்கான ஒரு காரணி. அப்ப இஸ்லாமிய வீழ்ச்சி இல்லாம இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பணும்டா இமாரத் பணி. இமாரத் பணியை செஞ்சா பொருளாதாரம் என்ன செய்யும்? வளரும். பாத்தீங்களா எங்க போயிட்டு இருக்கீங்க பாத்தீங்க. சும்மா இதெல்லாம் பிள்ளைய நாம யோசிச்சு எழுதலாம். நோட்ஸ பாத்தீங்க சும்மா சட்டப்படியா போட்டிருப்போம் பிள்ளைல, ஃபுல் நோட்ஸ் இல்ல. செமினார்ல பிள்ளைங்க நான் போயிட்டு மட்டும் போட்டிருக்கேன். சொல்லுங்க. இந்த 4வது பாயிண்ட்ஸ் திரும்ப கொஞ்சம் சொல்ல மாட்டீங்களா? 4வது என்னடாமா? இமாரத்.
இமாரத்துனா என்னடாம அது இது முதலாவது அளவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பிள்ளைல மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ள பொறுப்பு. ஆனா அடிப்படைகள் வந்தா இஸ்லாத்துடைய அடிப்படைகள் வந்தா பிள்ளைகள் அடிப்படைகள் எங்கேயாவது வந்தா தௌஹீத் ரிசாலத் மஆத்னு வரும். அடிப்படைன்னு சொல்லுவாங்க. மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ள பொறுப்புகள் எங்கள் மீது 3 வகையான பொறுப்பு இருக்கு. ஒன்றோ இபாதத், அது வணக்க வழிபாடு, என்ன வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. ஹிலாஃபத்துன்னா அது நிர்வாகம் செய்யற, ஆட்சி செய்யறது, பூமியை இந்த இது என்ன இஸ்லாமிய ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் ஹிலாஃபத், என்ன இறை சட்டங்களை பூமியில நிலைநாட்டுறது, அப்படியான பணி. இமாரத் பணி என்பது என்னன்னா பூமியை பலப்படுத்தல், சூழலை பாதுகாத்தல், சுற்றாடலை பாதுகாத்தல். இப்ப நாடு சரியான ஊத்தன அழுக்கு, சரியான டெங்கு, சரியான ஜரா இப்படி இருந்தா இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டியெழுப்பலாம்? இல்ல. ஏனண்டா நாடு உதாரணமாக பிள்ளைகள் மழை பெய்ஞ்சி சுத்தம் செய்யறதுல கான், அதே மாதிரி ஓடையில தண்ணி, இப்படி ஒரு வகையாக நாடு இருந்தா மனுஷனுக்கு நோய் பிடிச்சி மௌத்தா பேத்துருவான். மௌத்தாகினா இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாமா? இல்ல. அப்ப இஸ்லாமிய நாகரிக இமாரத் என்ற பணிய நல்ல சிறப்பா செய்யும். இமாரத்துனா என்ன? ஒரு சொல்ல மட்டும் பாடமாக்குறல்ல. இமாரத் என்பது பூமியை வளப்படுத்தல், சூழலை பாதுகாத்தல், சுற்றாடலை பாதுகாத்தல். நல்லா விளைக்கணுமா? ஒரு சொல்ல மட்டும் பாடமாக்க வேண்டாம். பூமியை வளப்படுத்தல், சூழலை பாதுகாக்கிற, சுற்றாடல், சுத்தம், சுகாதாரம் எல்லாம் இருக்கணும். இப்ப உதாரணம் நம்ம நாட்டுல சுத்தமே இல்லை. நம்ம நாடுல உள்ள இஸ்லாமிய நாடுகள்ல இஸ்லாமிய ஆட்சியாளர் ஒரு ஆட்சியரா சுத்தம் இல்லை, சுற்றியான ஜரா நாடு. இப்ப மக்களுக்கு என்ன வரும்? சுத்தமில்ல என்ன வரும்? நோய். இந்த நோய் வந்தா மக்கள் நிறைய பேர் மௌத்தாகிடுவாங்க. மௌத்தாகினா இஸ்லாமிய நாகரிகத்தை மக்கள் இல்லாம கட்டி எழுப்பலாமா? அப்ப என்ன செய்யணும்? பூமியை வளப்படுத்துறா. நாட்டுல சும்மா பூமி இருந்தா அந்த பூமியில பயிர் செய்வோம், அப்ப பொருளாதார வளர்ச்சி. அப்ப நாட்டுல சுகாதாரத்தை ஏற்படுத்தும், அப்பதான் மக்கள் ஆரோக்கியமா இருந்தா தான் அவன் பூமியை வளப்படுத்துவான், வியாபாரம் செய்வான், விவசாயம் செய்வான். அப்ப அவன் ஆரோக்கிய செயற்பாடு எல்லாமே இதுக்குள்ள இமாரத். பூமியை வளப்படுத்தல், சூழலை பாதுகாத்தல், சுற்றாடலை, இந்த பணிய போதனைகளை சுன்னா எங்களுக்கு தெளிவாக முன்வைக்கிறது. இதை செஞ்சா இஸ்லாமிய நாகரிகம் என்ன செய்யலாம்? எழுப்பலாம். சரியா பிள்ளைகள்? நோட்ஸுகள் பிள்ளைகள் நோட்ஸுமா என்ன நாங்க நோட்ஸ்ல பிள்ளை ஃபுல் நோட்ஸ் பிள்ளைல கொடுக்கின்ற போது சும்மா அழகா கொடுத்துருக்க பிள்ளைல என்ன. இறுதியாக பிள்ளை முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் என்னண்டா, இறுதியாக ஆன்மீக எழுச்சிக்குரிய வழிமுறைகளை முன்வைத்தல். ரைட். ஆன்மீக எழுச்சினா என்னண்டா பிள்ளைகள்? ஆன்மாண்டா உள்ளம், ஆன்மீகம்டா உள்ளத்தை கிளியர் பண்ற செயற்பாடு. சரியா பிள்ளைகள்? ஆன்மாண்டா உள்ளம், ஆன்மீகம்டா என்ன? உள்ளத்தை சேவிஸ் போடுறது. இப்ப நாங்க உதாரணமாக அப்படியே நோன்பு காலங்கள்ல நாங்க பொய் பேச மாட்டோம், கூட திக்ரி செய்வோம், தொழுவோம், என்ன பேணுதலாக இருப்போம். அப்படி இருந்தா என்ன எழுச்சி அடையும்? ஆன்மீக எழுச்சியா இல்லையா? சொல்லுவோம். அப்ப இஸ்லாம் சுன்னா சொல்லுது நேர்மையா இருங்கோ, உண்மை பேசுங்கோ. சுன்னா சொல்லுது நேர்மையா இருங்கோ, சுன்னா பேசுங்கோ, மனோ இச்சைக்கு கட்டுப்பட வேண்டாம். உங்களோட உடம்புல ஹதீஸ், உங்களோட உடம்புல ஒரு சதைத்து ஹதீஸ போட்டு எழுதலாம் இல்லையா? நான் ஹதீஸ்லாம் டியூப்ல ஃபுல் நோட்ஸ்ல போட்டிருக்கேன். ஹதீஸ போட்டுதான் எழுதணும். ஒரு சதை துண்டு உள்ளது, அது சீர்கெட்டு விட்டால் உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும், அது சீரடைந்து விட்டால் உடல் முழுவதும் சீரடைந்து. எங்கட பிரைவேட் கிளாஸ்ல வர பிள்ளைகிட்ட கேட்கிறேன், குர்ஆன் பாடத்துல பிள்ளை இந்த தலைப்பெல்லாம் அழகா ஃபுல்லா ஹதீஸோட போட்டு விளக்கமா தந்திருக்கேன்னா இல்லையா? தாராளமா சொல்லுவோம். இருக்கா இல்லையா பிள்ளை? இந்த நோட்ஸ்ல பிள்ளை குர்ஆன் பாடத்துல பிள்ளை சுன்னா பாடத்துல இருக்கா இல்லையா? ஓ இருக்கா இல்லையா? அழகா ஹதீஸ் எல்லாம் போட்டு சும்மா சட்டப்படியா இருக்கு பிள்ளைல ஃபுல் நோட்ஸ்ல பார்த்து சும்மா அழகா இருக்கு. இதெல்லாம் என்னென்ன பிள்ளை பாருங்க,
எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். ரசூலா சொன்னாங்க, உங்களோட உள்ளத்துல ஒரு சதை துண்டு இருக்குது, அது கிளியர்ண்டா எல்லாம் கிளியர் தான், அது நாசம்டா எல்லாமே நாசம், அதுதான் கல்ப் என்று சொன்னார்கள். உள்ளம், அதான் உள்ளம். இந்த உள்ளத்தை கிளியர் பண்ற செயற்பாட சுன்னா சொல்லுமா சொல்லாத? சொல்லும். சொல்லும். உள்ளத்தை என்ன கிளியர் பண்ற? தௌபா செய்யுங்கோ. பாருங்க பிள்ளைகளா, ஆன்மீக எழுச்சிக்குரிய தௌபா செய்யுங்கோ. தௌபா செஞ்சா எது கிளியர் ஆகும்? எது கிளியர் ஆகும்? உள்ளம். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்கோ, உள்ள கிளியரா. என்ன? தௌபா செய்யுங்கோ, இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு கேளுங்கோ. என்ன? இஹ்லாஸ், ஒரு விடயத்தை செய்கின்ற போது தூய எண்ணத்தோடு செய்யுங்கோ. என்ன? ஒரு அமலை செய்கின்ற போது நல்ல எண்ணத்தோடு செய்யுங்கோ. அப்ப ஆன்மீக எழுச்சிக்குரிய வழிமுறைகளை ஏன் சொல்லுதுண்டா, இப்படியான உண்மை பேசுற, நேர்மையாக இருக்கிறது, என்ன, மன உச்சை கட்டுப்படாம இருந்தா தான் எதை கட்டி எழுப்பலாம்? இதுக்கு உதாரணம் சொல்றோம், அழகான உதாரணம் பாருங்க. ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய நாகரிகத்தை நல்ல முறையில மதீனாவுல கட்டி எழுப்பினாரா இல்லையா? ஏன் எழுப்பினார்னு கேட்டா, அவர்கிட்ட ஆன்மீக எழுச்சிக்குரிய வழிமுறைகள் இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, நீங்க இஸ்லாமிய நாகரிகம் படிக்கிற உள்ளதான 6வது உமையாக்கள் அப்பாசியர்கள் ஆட்சிக்கு வார டைம்ல இந்த ஆன்மீக எழுச்சிக்குரிய வழிமுறை இருந்துச்சா? இல்ல சார். இல்லாதாலதான் இஸ்லாமிய கிலாஃபத் 1258ல அப்பாசியர்கள் ஆட்சி செய்கின்ற போது மங்கோலியர்கள் பக்தாதை தாக்கினார்கள். அதனால இஸ்லாமிய கிலாஃபத் அப்படியே வீழ்ச்சி அடைந்தது. இப்ப என்ன நடக்குதுண்டா, உமையாக்கள் அப்பாசியர்கள் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றாதால இஸ்லாத்தை கட்டி எழுப்ப இயலா. அப்ப இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற, அப்ப ஆன்மீக எழுச்சிக்குரிய வழிமுறைகளை செய்யுங்கோ. ரசூலுல்லாஹ் செஞ்சார், 4 ஹலீஃபாக்கள் செஞ்சாங்க. ஆனா உமையாக்கள் அப்பாசியர் அதை செய்யல. செய்யாதாலதான் இப்ப இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாமா? இல்ல சார். அதே மாதிரி தான் பிள்ளைகள் நிறைய நிறைய எழுதலாம் பிள்ளைகளா. என்ன தலைமைத்துவத்துக்கான பண்புகளை இஸ்லாம் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுங்கோ. என்ன அத நீங்க கட்டாயம் என்ன பாருங்க. உதாரணமாக பிள்ளை ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தாகின உடனே ரசூலுல்லாஹ் சஹீஃபா பனி சாயிதா என்ற இடத்துல போய் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு அடுத்த கலீஃபாவை தெரிவு செய்யற விஷயத்துல ஒரு மீட்டிங் போயிச்சா இல்லையா? தலைமைத்துவம் ஏன் போயிச்சுண்டா, ரசூலுல்லாஹ் என்ற தலைவர் மௌத்தாகிட்டாரு. அவர் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பினார். இப்ப அவர் மௌத்தாகினா அடுத்த தலைவர், அவரை மாய்க்கு ஒரு தலைவரை உருவாக்கினா தான் என்ன செய்யலாம்? இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாம். எனவே ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க. சஹீஃபா பனி சாயிதாவுல மீட்டிங் போகுது, அடுத்த கலீஃபா யார்? நாம யோசிப்போம், என்னடா வாப்பா ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க போய் மீட். அப்படி அல்ல. ரசூலுல்லாஹ் மௌத்தாகினா ஒரு தலைவர் மௌத்தாகிட்டார். ஒரு தலைவர் இல்லாம இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்ப முடியாது. அப்ப இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, தலைமைத்துவத்துக்குரிய வழிகாட்டல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், என்ன ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பண்பாடுடையவராக இருக்க வேண்டும், அந்த தலைமைத்துவத்துக்கு நீங்க கட்டுப்படுங்கோ. தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாம நீங்க மௌத்தாக வேண்டாம், அது நல்ல மௌத் அல்ல என்று இஸ்லாம் அழகாக என ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. எனவே தலைமைத்துவத்துக்கான பண்புகளை வளர்க்க சுன்னா எங்களுக்கு வழிகாட்டி. தலைமைத்துவ பண்புகளை வளர்க்கணும். நீங்க தலைமைத்துவ பண்புகளை வளர்க்காட்டி இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாமா? ஏலாது. நம்ம ஊர்லயே பாருங்க, ஒழுங்கான ஒரு தலைமைத்துவம் இல்லாட்டி நம்ம ஊரே நாசம். அப்ப நம்ம ஊரே நாசம்டா, நம்ம நாட்டுல ஒழுங்கான தலைமைத்துவம், நல்ல பண்புள்ள தலைமைத்துவம் இல்லாட்டி நம்ம நாடே நாசமாகினா இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாம்? இஸ்லாமிய ஆட்சி இல்ல, நாடு இல்ல. அப்ப இதெல்லாம் பிள்ளைகள் சும்மா ஒரு பொது கேள்விமாகி பிள்ளைகளா, இதெல்லாம் பொதுவா. ஆனா இது எழுதுகின்ற போது பிள்ளைகள் சுன்னா என்று வந்ததால ஹதீஸ போட்டு என்ன செய்யணும்?
நம்ம ஹதீஸை போட்டு அதை விளக்கிட்டு போறேன். நான் ஒரு ஹதீஸை போடுறேன். இவ்வளவு ஹதீஸ் நிறைய ஹதீஸ் இருக்கு அதுக்காக எல்லாத்தையும் போட்டு எழுதுறேன்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹதீஸை போட்டு நாங்க சும்மா நார்மலா விளக்கிட்டு போறேதான். விளக்கம் நிறைய வரும். ஒரு ஹதீஸை போடுங்க ஒரு விளக்கம், ஒரு ஹதீஸை போடுங்க ஒரு விளக்கம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை போட்டு பிள்ளைகள் அழகான ரசூலுல்லாஹ்வை தொடர்புபடுத்தி எழுதும். நபி அவங்களை தொடர்புபடுத்தி எழுதும் அழகா. அதுதான் விளங்கப்படுத்தின எவ்வளவு நேரம். சரியா பிள்ளைகள்? அப்ப அழகான முறையில விளங்கப்படுத்தினா அப்ப என்ன நடக்குது? இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புறண்டா இவ்வாறான வேலை திட்டம். அதே மாதிரி பிள்ளைகள் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் லேசா வருமா? சமத்துவம், சகோதரத்துவம், அடுத்த நல்லிணக்கம். பாருங்க, சமத்துவம், இரண்டாவது என்ன? சகோதர முக்கியமான பாயிண்ட்ஸ் மறக்க வேண்டாம். இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டிய எல்லாரும் சமமானவர்கள் என்ற உணர்வு இருக்கணும். இன மத மொழி வேறுபாடு வரலாமா? இல்ல. இதுக்கு நாம ரசூலுல்லாஹ்வை சும்மா அழகா அடுக்கலாம். மதீனாவுக்கு போன உடன் ரசூலுல்லாஹ் மதீனா சாசனம் என்கின்ற ஒரு சாசனத்தை ஏன் உருவாக்கினார் என்றால், யூதர்களுக்கும் நபி அவங்களுக்கும் இடையில நடந்த ஒப்பந்தம் தான் மதீனா சாசனம். என்னண்டா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறாங்க. அங்க யூதர்கள் பனு குரைலா, பனு கைனுகா, பனு நதீர் என்கின்ற யூதர்கள் இருந்தார்கள். என்ன யூதர்கள் இருந்தாங்க. இப்ப ரசூல் என்ன செய்யறாங்கண்டா, இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புறண்டா ஏனையவர்களையும் என்ன செய்யணும்? சேர்த்து வாழணுமா இல்ல அவங்கள ஒதுக்கி வாழணுமா? சேர்த்து வாழணும். அவங்களை சேர்க்கணும் என்பதற்காகத்தான் மதீனா சாசனம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டார். உங்களோட சமயத்தை நீங்க பின்பற்றுங்க, எங்கட சமயத்தை. அப்ப பிரச்சனை இல்லாம பாருங்க. எல்லாரும் சமத்துவம், சகோதரர்கள், சமூக சமய நல்லிணக்கம், ஏனைய சமயங்களோடு நல்ல முறையில இருக்கணும். எல்லாரும் ஆதமுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழணும். அவங்களோட சமயம் மட்டும்தான் வேற, மற்றது எல்லாமே எல்லாருமே ஆதமுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு என்ன செய்ய வேண்டும்? சமத்துவம், சகோதரத்துவம். ரசூலுல்லாஹ் பாருங்க, அன்சாரிகளையும் முஹாஜிரிங்களை ரெண்டு வரையும் இணைத்தார்கள் சகோதரர்களாக. ஏன்? அப்பதான் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்பலாம். ரெண்டு வரையும் பிரிச்சு விட்டா இஸ்லாமிய நாகரிகத்தை உருவாக்கலாமா? சமத்துவம், சகோதரத்துவம், நல்லிணக்கம் தொடர்பான போதனைகளை சுன்னா என்ன செய்கிறது? முன்வைக்குதா இல்லையா? ஏன் முன்வைக்குதுண்டா, இப்படி நீங்க இருந்தாதான் இஸ்லாமிய நாகரிகம் என்ன செய்யலாம்? ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான். அவன் அநியாயம் செய்ய மாட்டான். இருக்கா இல்லையா போல? நம்ம அடிக்கடி கவலைப்படுறாது. ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு யாரு? சகோதரன். பாருங்க, சகோதரத்துவம், நல்லிணக்கம், ஏனைய சமயங்களும் நல்ல முறையில வாழணும், சமத்துவம், எல்லாரும் சமமானவர்கள், இன மத மொழி என்ற வேறுபாடு இல்லாம, இப்படி பிள்ளைய முக்கியமாக ஒரு 6 பாயிண்ட்ஸை வச்சு 10 மார்க்ஸுக்கு வந்தா விளக்கும். இது எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்கு பிள்ளைல, நிறைய இருக்குது. நான் இப்ப 7-8 பாயிண்ட்ஸ் விளங்கப்படுத்திட்டேன் உங்களுக்கு. லேசா இல்லையா பிள்ளைகள்? இப்ப சொல்லுங்க, ஆன்சர் லேசா இல்லையா? இப்ப ஓகே பிள்ளைகளா, நல்லா படிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப இதோட நாம பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் 2 யூனிட் உங்களுக்கு சும்மா அழகா கேள்வி மயக்கம் இல்லாம தெளிவாக விளங்கப்படுத்தி விட்டுருக்கு. 2 யூனிட். சரியா பிள்ளை? இப்ப அடுத்தது நாங்க எத்தனை யூனிட்? 3வது. அடுத்து என்ன பாடம்? மூன்றாவது என்ன சிலபஸ்? தஃப்சீர் கலை. தஃப்சீர் கலை பிள்ளைகளா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பிள்ளை தஃப்சீர் பாடம் தான் எங்க பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கும். படபடப்பா தஃப்சீரா இன்ஷா அல்லாஹ் அழகா கிளியர் பண்ணி தருவோம் பிள்ளைகள். தஃப்சீர், அடுத்த ஹதீஸ், 2 தலைப்பு இருக்குது. 3வது யூனிட்டுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். நல்லா படிச்சு கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி பிள்ளை தனி மனிதனுக்கான சுன்னாவுடைய வழிகாட்டல் என்று தனியா 6 பாயிண்ட்ஸ் இருக்கு பிள்ளைகளா. குடும்பத்துக்கான சுன்னாவுடைய வழிகாட்டல், அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 6 பாயிண்ட்ஸ் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? அதுகால பிள்ளைகள் நல்லா பார்த்து கொள்ளுங்கம்மா. ஏண்டா ஏதாவது ஒரு கேள்வி வரலாம். ஒன்று தனி மனிதனுக்கான சுன்னாவுடைய வழிகாட்டல் வரலாம், அல்லது குடும்பத்துக்கான சுன்னாவுடைய தனியா இருக்குது பிள்ளைகளா. உதாரணமாக பிள்ளை இந்த குடும்பத்துக்கான, இந்த சமூகத்துக்கான சுன்னாவுடைய வழிகாட்டல் ஒரு பாயிண்ட்ஸ் வரும். தனிநபர்களை சமூகத்துக்கு இணைப்பதற்காக வேண்டி இஸ்லாம் 6 விடயங்களை சுன்னா எங்களுக்கு சொல்லுகிறது. இருக்கா இல்லையா? சொல்லுங்க. சமூகத்துக்கான சுன்னாவுடைய வழிகாட்டல் ஒரு பாயிண்ட் சொல்றீங்க இல்லையா? தனிநபர்களை சமூகத்தோடு இணைப்பதற்கு 6 விடயங்களை சொல்லுது.
இந்த பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட்ஸ் அது லேசு பிள்ளைல இதெல்லாம் லேசு உதாரணம் அதே மாதிரி என்ன கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமை என்று சொல்லுது வருமா இல்லையா கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது கடமையா இல்ல சமூகத்துக்கான சுண்ணாவுடைய வழிகாட்டல் வருமா இல்லையா வரும். வரும். நட்பண்பின் ஊடாக ஒரு சமூகத்தை சுண்ணா உருவாக்குகிறது வருமா இல்லையா வரும். தனி மனிதனுக்கு நட்பண்படுதலாம் இங்க சமூகம் வருகின்ற போதும் நட்பண்பு செய்யலாம் போடலாம் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சுண்ணா சொல்லுகிறது அப்ப சமூகத்துக்கு வருமா இல்லையா தலைமைத்துவம் வருமா இல்லையா வரும் சார். வரும். இப்ப புள்ள என்ன சொல்ல வாரண்டா இதுக்குள்ளால ஒரு கேள்வி தனியா கேட்பாங்க சில டைம்ல வரலாம் 4 மார்க்ஸ் என்ன கேள்விட்டா தனிநபர்களை சமூகத்தோடு இணைப்பதற்கு இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல்களை சுருக்கமாக விளக்குக அப்படி கேட்டா அந்த ஹதீஸ்ல தெளிவாக ரசூலுல்லாஹ் 6 விஷயத்தை சொல்றாங்க ஒன்று சலாம் கூறுதல் விருந்துக்கு அழைத்தால் போங்கோ ஒருவர் ஆலோசனை கேட்டால் அதுக்கு ஆலோசனை வழங்குங்கோ தும்மினால் ஆன்சர் பண்ணுங்க மரணித்தால் ஜனாசா வீட்டுக்கு போங்கோ நோய் வாய்ப்பட்டால் என்ன செய்யுங்கோ நலம் விசாரி. நலம் விசாரி. இது ஒரு பொயின்ஸாக நாங்க தனி மனிதன் இந்த சமூகத்துக்கான சுண்ணாவுடைய வழிகாட்டல் எழுதலாம் இது ஒரு தனி கேள்வியாக 4 மார்க்ஸுக்கு என்ன செய்யலாம் இது ஒரு தனி கேள்வியாக 4 மார்க்ஸுக்கு என்ன செய்யலாம் வரலாம் தனிநபர்களை சமூகத்தோடு இணைப்பதற்கு சுன்னா சொல்லுகின்ற வழிகாட்டல்கள் 4 குறிப்பிடுக 4 மார்க்ஸுக்கு வந்தா எங்களுக்கு படம் ஹதீஸ் ரசூலா சொன்னாங்க 6 விஷயம் சொல்லியிருக்காங்க சலாம் சொல்லுங்கோ ஏன்னா ஆலோசனை கேட்ட ஆலோசனை வழங்குங்கோ தும்மினா ஆன்சர் பண்ணுங்கோ ஜனாசா வீட்டுக்கு போங்கோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்மள அதுக்காக யோசிக்கிறல எங்கேயோ இன்னைக்கு அப்படி இல்லை நம்ம நோட்ஸுக்குள்ள இப்படி அழகா பிள்ளைகள் படிச்சு கொள்ளுங்கோ இதான் 2வது அலகுல முக்கியமான விஷயங்கள் சரியா பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல 3வது யூனிட்ல சந்திப்போம் போயிட்டு வார நான் பிள்ளைகளை கிழமைக்கு 3 கிளாஸ் போட்டாலும் ஆனா எடுக்கிற டைம் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஒரு கிழமைக்கு 6 கிளாஸ் போடுறதுக்கு சமன் ஏன்னா ஒரு பாடத்தை எத்தனை மணி எடுக்க நான் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் எடுக்க முடியல 2 மணித்தியாலம் எடுக்க முடியாது அதனால பிள்ளைய நான் ஒரு கிழமைக்கு 3 டைம் டேபிள் போட்டாலும் ஆனா அந்த 3 பாடமும் 6 பாடத்துக்கு சமம் பிள்ளைகளா ஏண்டா அப்படித்தான் 2 மணித்தியாலம் போட்டு தான் இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு கிளாஸ் செய்யற சரி பிள்ளைகளா அப்ப இன்ஷா நல்லா படிச்சு கொள்ளுங்க போயிட்டு வார துவா செஞ்சு கொள்ளுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வலைக்கும் அஸ்ஸலாம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி